கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 24வது நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷ வேத பாட வகுப்பை நாம் நடத்தும்படி, வசனங்களை தியானிக்கும்படி கர்த்தருடைய நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேத பாட வகுப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆவியான உதவி செய்யும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றி இருந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிற வேத வாக்கியங்கள் எங்களை சீர்படுத்தவும் பலப்படுத்தவுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்படி கொடுத்த நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் எங்களோடு பேசட்டும். ஆவியானோடு இடைபடுவீராக. நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானுடைய ஆளுகை மத்தியில் வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். வசனங்கள் பேசட்டும், ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 24வது நாளிலும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷ வேத பாட வகுப்பை, அந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 23 நாட்கள் நாம் தொடர்ந்து தியானித்தோம். கடைசி நாளிலே நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். அதாவது நாம் இப்பொழுது தியானிக்கிற பகுதி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை இருக்கிற பகுதி. உபத்திரவ காலத்தின் அந்த முதல் 3.5 வருடங்கள் முடிவும் அடுத்த 3.5 வருடங்கள் ஆரம்பத்திலும் நடக்கிற சம்பவங்கள். அதாவது யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின தரிசனங்கள். முதல் 3.5 வருடம் முடிவிலும் அடுத்த 3.5 வருடம் ஆரம்பிக்குமான அந்த இடைப்பட்ட பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை குறித்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தின் தலைப்பு அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை நாம் கொஞ்சம் தெளிவாய், கொஞ்சம் ஆழமாய் நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். காரணம் என்னன்னு சொன்னால், ஏன் இந்த அதிகாரத்தை நாம், இது அந்தி கிறிஸ்துவை பற்றியதாயிற்று, இது கள்ளத்தீர்க்கதரிசி பற்றியது, இது பிசாசுடைய காரியங்களை பற்றி இருக்கிறதே. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது உண்டு, நாம் சாத்தானை குறித்து, பிசாசு குறித்து தான் காரியங்களை நாம் வசனத்தில் அதிகமாக நாம் அதை பேசக்கூடாது, நாம் இயேசுவை மாத்திரம் பேச வேண்டும் என்றெல்லாம் அநேகர் சொல்லுகிறது உண்டு. அது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்கிறதா இருந்தாலும், இன்னொரு விதத்தில் பவுல் சொல்லுகிறார், சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லியும் நாம் எபேசியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே சாத்தானுடைய தந்திரங்கள், அவனுடையதான செயல்களை நாம் வேத வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்வது அவசியம். வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டு நாம் சாத்தானோடு அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்வதுக்கு நாம் பிரயாசப்பட அது கூடாது. ஆனால் வசனத்தின் அடிப்படையில் சத்துருவாகிய சாத்தானுடைய கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிற அந்த வசன தெளிவு, அதனுடைய அறிவு நமக்கு அவசியம். குறிப்பாய் வரப்போகிறதான அந்தி கிறிஸ்து யார், அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், எங்கிருந்து வரப்போகிறான் என்ற ஒரு வேத அறிவு கட்டாயம் நமக்கு அவசியம். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த அந்தி கிறிஸ்து எப்போ வெளிப்படுவான்? நாம் கடந்த நாட்களில் தியானித்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த ராப்சர், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிறதான அந்த மகிமையான காரியம் முடிந்த உடனே அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். ஆகவே சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும், நாளும் நாளைக்கு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அடுத்த வினாடி அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அப்போ அடுத்த வினாடியே வெளிப்படுகிறான் என்று சொன்னால், அவன் அதுக்கு முன்னதாகவே அவன் உருவாகிறான், ஆயத்தமாகிறான். அப்போ அந்தி கிறிஸ்து அவன் ஆயத்தமாகிறதும் அவன் வெளிப்படுகிறதுமான காரியங்கள் நமக்கு ஒரு அடையாளம், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. ஆகவே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு உலகமும் உலக காரியங்களும் எவ்வளவு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, இப்போ எந்த அளவுக்கு அது ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை வசனத்தின் அடிப்படையில் உலக சம்பவங்களை நாம் கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது நமக்கு அவசியம். இது எதற்கென்றால், நம்மை ஒரு விசை கூட வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள, நம்மை ஜாக்கிரதைப்படுத்துவதற்காகத்தான் இந்த காரியங்களும் தியானிக்கிறோம்.
சரி, இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. அதாவது நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரே தேவன், ஆனால் திரித்துவம் உள்ளவர், ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற 3 ஆள் தத்துவங்கள் உள்ள ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு 3 தேவர்கள் கிடையாது, 3 தெய்வங்கள் நமக்கு கிடையாது. நமக்கு ஒரே ஒரு தேவன். அந்த ஒரே ஒரு தேவனில் 3 ஆள் தத்துவங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற 3 ஆள் தத்துவங்கள் ஒன்றாயிருக்கிற திரித்துவ தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த சாத்தானுடைய என்ன ஏக்கமே என்ன அப்படின்னா, தேவனுடைய சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆகவேதான் கடந்த வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவன் ஏன் யூதர்களோடு அவன் போராடினான்? பரலோகத்திலே தேவ சிங்காசனத்தை பறிக்க முடியல. ஆகவே பூலோகத்திலே தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுடைய அந்த ஆராதனையை தான் பறித்து கொள்ளணும். கர்த்தர் ஆராதிக்கப்படுகிற இடத்துல அவன் உட்காரணும், அதான் அவனுடைய விருப்பம். ஆகவேதான் யூதர்களுடன் போராட போகிறான் என்று நாம் தியானித்தோம். ஆகவே இந்த சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, தேவனை போலவே தன்னை ஜனங்களும் பார்க்க வேண்டும். ஆகவே என்ன செய்கிறான்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரித்துவம் எப்படி நம்ம தேவனுக்குள் இருக்கிறதோ அதே போல தன்னையும் திரித்துவம் உள்ளவரை போல காண்பிக்கிறான். ஆகவே தான் வலு சர்ப்பமாக, அந்தி கிறிஸ்துவாக, கள்ளத்திற்கு வெளிப்படுகிறான். இந்த வலு சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது என்று பார்த்தோம். இந்த அந்தி கிறிஸ்து என்பது மேசியாவை போல தன்னை யூதர்களுக்கு காண்பித்து ஏமாற்றுகிறவன். இந்த கள்ள தீர்க்கதரிசி என்பவன் யார் என்றால், இந்த அந்தி கிறிஸ்து, அதாவது இந்த இவர்தான் தேவன், இவர்தான் மேசியா என்று ஜனங்களுக்கு போதிக்கிறவன் கள்ள தீர்க்கதரிசி. எப்படி சபையில பிதாவாகிய தேவன், அவரை மகிமைப்படுத்துகிற குமாரனாம் இயேசு கிறிஸ்து, அவரை பற்றிதான சத்திய வசனங்களை சபைக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர், அதே போல தன்னையும் ஒரு போலித்தனமான திரித்துவமாக காண்பிக்கிறான். எப்போதுமே சாத்தான் அவன் டூப்ளிகேட்டை செய்வதில் அவன் கை தேர்ந்தவன். எல்லா விதத்திலுமே அனுபவ வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் பொய்யான அற்புதங்களை செய்கிறவன். அவன் எதை செய்தாலுமே அது ஒரு போலித்தனம். இன்னொன்று சொன்ன பார்த்தீங்கன்னா, வேதத்திலே தேவனை பற்றி என்னென்னமெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது எல்லாவற்றையுமே டூப்ளிகேட்டாக தன்னையும் சித்தரிக்கிற ஒரு தந்திரசாலி இந்த சாத்தான். நம்ம அநேக நேரங்களில் மார்க்கெட்டில் போகும்பொழுது இது ஒரிஜினல் ப்ராடக்டா சைனா ப்ராடக்டா என்று நம்ம கேட்போம். எப்பொழுதுமே ஒரு ஒரிஜினல் ப்ராடக்டை உடனே டூப்ளிகேட் ப்ராடக்டை என்ன செய்கிறாங்க? கிரியேட் பண்ணுறதை பார்க்கிறோம். அதே போல தான் இந்த சாத்தான் இந்த திருத்துவம் என்கிறதான தேவனுடைய மகிமையான அந்த காரியத்தை இவன் தனக்கும் திருத்துவத்தை உருவாக்குகிறான். அதைத்தான் இந்த 13ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். வலு சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது. அந்தி கிறிஸ்து என்பது சாத்தானின் ஆவியினால் நிரப்பப்பட்டு தன்னை மேசியாவாக காண்பிக்கிற, கிறிஸ்துவா காண்பிக்கிற போலித்தனமான அந்தி கிறிஸ்து. அவன் தன்னை இயேசுவுக்கு அடையாளமாக பார்க்கிறான். கள்ள தீர்க்கதரிசி என்பவன் தன்னை ஆவியானவருக்கு ஒப்புமையாக பார்க்கிறான். ஆகவே இந்த 3 காரியமும் தேவனுடைய திருத்துவத்தை போலவே காண்பிக்கிற காரியம். இப்ப வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்தில் வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தள்ளப்பட்டதான இந்த வலு சர்ப்பம் இந்த அதிகாரத்தில், அதாவது வலு சர்ப்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது இவன் சாத்தான், இவன் லூசிஃபர் என்றெல்லாம் பார்த்தோம். ஆகவே இவன் எப்படி தள்ளப்பட்டான்? அவன் மிகாவேல் தலைமையிலான அந்த தேவ தூதர்களோடு சேர்ந்த யுத்தத்தில் இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தானும் அவனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட இவன் யூதர்களோடு அவன் போராடுகிறான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இப்ப இந்த தள்ளப்பட்ட இந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய முழு வல்லமையும் இந்த அந்தி கிறிஸ்து என்கிறதான மனிதனுக்கும் அவனோடு இணைந்து செயல்படுகிற கள்ள தீர்க்கதரிசிக்கும் அவன் தந்தை இவர்கள் மூலமாக ஜனங்களை வஞ்சிக்கிறான். இதான் சாத்தானுடைய காரியம். அதாவது கைவிடப்பட்டதான ஜனங்களையும் யூதர்களையும் வஞ்சித்து அவளை அழிப்பதற்காக சாத்தானின் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் தான் இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். இவர் வித்தியாசமான உருவம் உள்ளவர்களாகவோ அல்லது ஜனங்கள் பார்த்து நடுங்கத்தக்கதான ஒரு பேய் உருவம் உள்ளவர்களோ அல்ல, சாதாரண மனிதர்களைப் போல் இருப்பார்கள். ஆனால் வஞ்சிக்கிற ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த அந்தி கிறிஸ்துவும் அவனுக்கு உதவியாக இருக்கிற கள்ள தீர்க்கதரிசியும் ஜனங்களை வஞ்சிப்பார்கள். இப்போ இந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், இந்த 7 வருட அந்த நாட்களில் உலகம் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற அந்த நாட்களில் அந்தி கிறிஸ்து மூலமாக உலக அரசியலை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான். அதாவது உலக நாடுகளுடைய நிர்வாகம்,
முழு உலக நாடுகளுடைய நிர்வாகத்தையும் இந்த அந்தி கிறிஸ்து தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இவன் சொல்லுகிறதைத்தான் உலக தலைவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு இந்த அந்தி கிறிஸ்து உலக அரசியலை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான். இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வான் என்றால், உலகத்தின் ஆன்மீகத்தை, அதாவது ஆவிக்குரிய உலகிலே சாத்தானுடைய காரியங்களை ஸ்தாபிக்கிறவன் கள்ள தீர்க்கதரிசி. ஆக சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அந்தி கிறிஸ்து மூலமாக உலக அரசியலில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவான். இந்த கள்ள தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களை, அதாவது ஆவிக்குரிய உலகம், தேவனை வணங்குகிற ஜனங்களை இவன் வஞ்சித்து தன்னுடைய அந்த ஆவிக்குரிய உலகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை, ஒரு பக்கம் உலகத்தை ஆளுகை செய்கிறவனாகவும், இன்னொரு பக்கம் ஜனங்கள் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்கிற அந்த ஆன்மீகத்திலையும் இவன் தன் ஆளுகையை செலுத்தி முழு உலகத்தையும் வஞ்சித்து ஆளுகையில் கொண்டு வருவது சத்துரு போராடுவான். ஒன்று உலகத்தின் நிர்வாகம், இன்னொன்று தொழுகை. ஆவிக்குரிய உலகத்திலேயும் உலக அரசியலிலும் தன் ஆதிக்கத்தை இந்த சத்துரு, இந்த சாத்தான் அந்தி கிறிஸ்து மூலமாகவும் கள்ளத்தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆளுகை ஏற்படுத்துவான். நீங்க வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே முத்திரை உடைக்கப்படுவதை பார்த்தோம். முதல் முத்திரை உடைக்கப்படும் பொழுது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நல்லா கவனிங்க, அந்தி கிறிஸ்து 13ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுகிறான் என்று நினைச்சிடக்கூடாது. இவன் வெளிப்பட்டது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, முதல் முத்திரை உடைக்கப்படும் பொழுதே அந்தி கிறிஸ்து அவன் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு விட்டான். இப்போ நாம் 13ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது 3.5 வருடங்கள் முடிந்து விட்டது. இந்த 3.5 வருடமும் இந்த உபத்திரவ காலத்தில் இந்த அந்தி கிறிஸ்து தன்னை ஒரு சமாதான தூதுவனை போல இவன் தன்னை சித்தரித்துக் கொண்டிருப்பான். யூதர்களுக்கும் சரி, உலக ஜனங்களுக்கும் சரி. இவனுக்கு இந்த 3.5 வருடம் இந்த உலகம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இந்த 3.5 வருடம் முடிவிலே எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்ட உடனே அது வரைக்கும் சமாதான தூதுவனை போல இருந்த இந்த அந்தி கிறிஸ்து தன் சுயரூபத்தை காண்பிப்பான். ஆகவே தான் வேதம் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனை சொல்லும் பொழுது மிருகம் 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 என்று சொல்லுகிறது. இந்த மிருகம் என்று சொல்லுவது அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளம். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த அந்தி கிறிஸ்தன் சுயரூபத்தை காண்பிக்க ஆரம்பிப்பான். ஜனங்களில் தன்னை வணங்காத பொழுது, யூதர்கள் வணங்காத பொழுது அவர்களோடு போராடுகிறவனாக, அவரோடு யுத்தம் பண்ணுகிறவனாக ஒரு மிருகமாக அவன் வெளிப்படுவான். இவனுக்கு உதவியாகத்தான் இந்த கள்ள தீர்க்கதரிசி இருந்து இந்த மிருகத்தை எல்லாரும் வணங்குங்க இவன் தான் என்று சொல்லி இந்த அந்தி கிறிஸ்து வணங்கும்படி ஜனங்களை வஞ்சிக்கிறவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. அதாவது இந்த அந்தி கிறிஸ்து அரசியல் ரீதியாக ஜனங்களை அடிமைப்படுத்துவான். கள்ள தீர்க்கதரிசியோ இவர்தான் தெய்வம் என்று சொல்லி ஆன்மீகமாக பேசி ஜனங்களை வஞ்சித்து இவனை வணங்கும்படி செய்வான். ஆகவே இப்ப இந்த அந்தி கிறிஸ்துவும் அவனுக்கு உதவியாக இருக்க கள்ள தீர்க்கதரிசியும் எங்கிருந்து வெளிப்பட போகிறார்கள் என்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் யோவானு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மிருகம் வெளிப்படுகிறது என்று சொல்லும் பொழுது இப்பதான் அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நினைச்சிடக்கூடாது. இந்த அதிகாரத்தில் யோவானுக்கு என்னத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்றால், ஏற்கனவே அந்தி கிறிஸ்து வந்துட்டான். இப்ப இந்த அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவான் என்று ஜனங்களுக்கு உணர்த்தும்படி, அதாவது சபையாகி உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுக்கும்படி, இந்த அந்தி கிறிஸ்து எந்த இடத்திலிருந்து வருவான், எந்த நாடுகளிலிருந்து வருவான், எந்த சூழ்நிலையில வருவான், யார் அந்த அந்தி கிறிஸ்து, எப்ப வெளிப்படுவான் என்கிறதான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் தேவன் யோவானுக்கு இந்த அந்தி கிறிஸ்து, இந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி பற்றிதான காரியங்களை விளங்க பண்ணுகிறார். ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இப்பதான் எழும்பி வருகிற அந்தி கிறிஸ்து நினைத்திடக்கூடாது. அவன் வரப்போகிற குறித்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அவன் எங்கிருந்து வருவான் என்பதை குறித்து யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த அதிகாரத்தில் நாம் கொஞ்சம் விளக்கமாய், கொஞ்சம் ஆழமாய் நாம் தியானிக்க போகிறோம். அந்தி கிறிஸ்து எங்கிருந்து எழும்ப போகிறான், இந்த உலகம் அவனை எப்படி ஆராதிக்க போகிறது, இந்த உலகம் எப்படி அவனை வணங்கும். ஒருவேளை நீங்கள் பொதுவாக யோசிக்கும் பொழுது, அவன் சாத்தானின் ஆவி உள்ளவனாயிற்று, சாத்தானே உலகம் வணங்குமா என்றெல்லாம் பல கேள்விகள் எழும்பலாம். ஒரு மிருகம் என்று சொல்லப்படுகிறது, மிருகத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முதல்லாம் ஒரு டூ வீலர் வந்துச்சுன்னா அது நீ பார்த்துட்டு, பழைய டூ வீலரை பாருங்கள், அதனுடைய ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட் போல தான் இருக்கும். ஆனால் இப்போ வருகிற டூ வீலர் வாகனங்களை பாருங்கள், அதனுடைய அந்த தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் தலைப்பகுதியாகவே இருக்கும். நீங்கள் எல்லா வாகனத்தையும் பாருங்கள், அதனுடைய கண்களை பாருங்கள், அதாவது அதனுடைய
ஹெட்டு, அந்த 2 வீலருடைய ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிருக தலை போலவே இருக்கும். அங்கே இருக்க 2 இந்த ஃபோக்கஸ் லைட்டை பாருங்கள், 2 கண்களை போலவே இருக்கும். கீழே லைட் கொடுத்துருப்பான், அதனுடைய விகாரமான வாயை போலவே இருக்கும். எப்படி இப்படி மிருகத்தை போல? நீ எல்லா இடங்கள்லையும் பாருங்கள், இப்போ வர்ற நவீன டிஷர்ட்ஸ் பாருங்கள், எல்லாவற்றையும் மிருக உருவங்களை பார்க்க முடியும். சில நேரங்களில் ஐ எம் பீஸ்ட் என்று பொதிக்கப்பட்ட டிஷர்ட்டில் போட்டு ஜனங்கள் போவாங்க. ஏன் டிஷர்ட் எடுக்கும்போது அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதை பார்க்கலையா? பார்க்குறாங்க. ஐ எம் த பீஸ்ட், நான் ஒரு மிருகம். அந்த டிஷர்ட்டை விரும்பி வாங்கி போடுறாங்க. அந்த டிஷர்ட்டில் பாருங்கள், அவங்க ட்ரெஸ்ஸில் பாருங்கள், மிருகத்தின் உருவங்கள் இருப்பதை பார்ப்போம். இப்போ பிள்ளைகளுக்கு வர கார்ட்டூன் சேனல் பல ஆண்டுகள் முன்பு பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி என்ன சொல்லுவாங்க, சின்ன சின்ன சாதாரண நம்ம பார்க்குற மிருகங்களை போல தான் கார்ட்டூன். இப்போல்லாம் இருக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற அந்த கார்ட்டூன் சேனல்ஸை பாருங்கள், எல்லாவற்றிலையுமே மிருகம் இல்லாத ஒரு தொடர் இருக்காது. எல்லாவற்றும் மிருகம், ஏதோ ஒரு மிருகத்தை வச்சுருப்பாங்க. அதே போல் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உள்ள மிருகத்தை போல காண்பிப்பாங்க, அல்லது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரு மனிதன். இப்படி அநேக விகாரமான தோற்றங்கள் உள்ளதான கார்ட்டூன் சேனல், கார்ட்டூன் அந்த தொடர்களை பிள்ளைகளுக்கு காரியங்களையும் பார்க்கிறோம். இப்போ பிள்ளைகளை கூட பாருங்கள், இந்த மிருகங்களை ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்ளும். அந்த அளவுக்கு மனநிலை இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் பின்பு என்ன நடக்கிறது என்று சொன்னால், வரப்போகிறதான இந்த அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் ஆராதிக்கவும் ஜனங்கள் அது ஏற்ற மனநிலை உள்ளவர்களாய் மாறுவதற்கு இன்னைக்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சில வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா, நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 666 அப்படின்னு இது அந்தி கிறிஸ்து என்ன ஆயிற்று அப்படின்னு பதறுவோம். ஆனால் அநேக வெளிநாடுகளில் அந்த எண்ணை விரும்பி போடுகிறவர்களும் உண்டு, அந்த விரும்பி ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு, அந்த டேட்டஸ் போடுகிறவர்கள் உண்டு. 666 என்றெல்லாம் கரங்களில் பதித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அங்கே ஜனங்களுடைய மனநிலை இன்றைக்கு சாத்தானை ஏற்றுக்கொள்வதற்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். இதெல்லாம் வரப்போகிறதான மிருகம் என்று சொல்லப்படுகிற இந்த அந்தி கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளம். கடந்த அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராக இப்போ இருக்கிற அதிபர் ட்ரம்ப் இருக்கு, அதுக்கு முன்பு ஒபாமா இருந்தார். அவர் ஒரு கார் வைத்திருந்தார். அந்த காருக்கு என்ன பேர் தெரியுங்களா? பீஸ்ட். அவர் வைத்த இந்த காருக்கு பேர் பீஸ்ட், மிருகம். ஸோ இந்த உலகம் இன்னைக்கு மிருகம் என்பதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிவிட்டது. காரணம், அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை வெளிப்படுகிற கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்து எங்கிருந்து எழும்ப போகிறான், அவன் எழும்புவதற்கு உலகம் ரெடி ஆயிடுச்சா என்று கொஞ்சம் நாம சரித்திரத்திலிருந்து இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை வைத்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்ப வாசிங்க, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. நல்ல கவனிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். யோவான் ஒரு கடற்கரை மணலில் நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது அந்த கடலில் இருந்து, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. இவர் எந்த கடலில் நின்றிருப்பார் என்று சொன்னால், அதாவது அநேக வேத ஆராய்ச்சி சொல்லுகிறது இது மத்திய தரைக்கடலாக இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த இடங்களில் இருந்து தான் அந்தி கிறிஸ்து எழும்பி வரப்போகிறான். மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிற தேசங்களில் தான் அந்தி கிறிஸ்து எழும்பி வரப்போகிறான். ஆகவே நீ இது பின்பு நான் அதை காண்பித்து கொடுக்கும்போது புரிந்து கொள்வீர்கள். ஆகவே அந்த பகுதியிலிருந்து எழும்பி வருவதனால் தேவன் அவனை, இந்த யோவானை மத்திய தரைக்கடல் அருகில் நிறுத்தி இருக்கலாம். அந்த கடலில் இருந்து அந்தி கிறிஸ்து மிருகம் எழும்பி வரலாம் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஜலம் என்று சொல்லும் பொழுது ஜலம் பெரிய சமுத்திரம், பெரிய ஜலம் என்று சொல்லும் பொழுது அநேக இடங்களிலே ஜனங்களுக்கு அடையாளமாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சமுத்திரம் என்பது மத்திய தரைக்கடலாக இருக்கலாம், அல்லது ஜனக்கூட்டத்திற்கு அடையாளமாக இருக்கலாம். அந்த பெரும் ஜனக்கூட்டத்திலிருந்து இந்த அந்தி கிறிஸ்து எழும்பி வருகிறான் என்று ஒருவேளை இருக்கலாம். இப்ப
நம்ம 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு தூதுவனாக வெளிப்பட்டதான இந்த அந்தி கிறிஸ்து தான் இப்பொழுது மிருகமாக காண்பிக்கப்படுகிறான். இங்கே மிருகமாக காண்பிக்கப்படுகிறான்னு சொல்லும் பொழுது, நான் 12ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுதே சொன்னேன், சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ வெளிப்படுவாள் என்ற அர்த்தம் அல்ல, அது ஒரு அடையாளம் என்று சொன்னேன். அதே போல இங்கு மிருகம் எழும்பி வருகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மிருகம் அந்த நாட்களில் பூமியில் உலாவும் என்ற அர்த்தம் அல்ல. இந்த மிருகத்தை தோற்ற பின்னாடி பார்க்க போகிறோம். ஆக அப்படி ஒரு மிருகம் எழும்பி வரும் என்று அர்த்தம் அல்ல, அந்த மிருகத்தை போல ஒரு அந்தி கிறிஸ்து எழும்பி வருவான். ஆக மிருகம் என்று சொல்லும் பொழுது அவன் மிருகமாக அல்ல, மிருகத்தை போல அவன் செயல்பட போகிறான். ஆக தூதுவன், சமாதான தூதுவனாக இருந்தவன் இப்ப தன் சுயரூபத்தை காட்ட போகிறான். எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்டு முடிஞ்சிருச்சு. அவன் முடிஞ்ச உடனே இவன் ஜனங்களை கட்டாயப்படுத்தி வஞ்சித்து தன்னை வணங்கும்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பான். தன்னுடைய சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படிய மிரட்டுவான். அப்படி கீழ்ப்படியாதவர்களை அவன் கொல்லவும் அவர்களை அழிக்கவும் முற்படுவான், ஒரு மிருகத்தை போல. ஆகவே ஒரு மிருகமாக வெளிப்படுவான். அவன் சுயரூபத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த 2ஆம் வசனத்தில் அந்த மிருகம் எப்படி இருந்துச்சுன்னு யோவான் எழுதுகிறார். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மிருகத்தை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அந்த மிருகத்தை பாருங்க எப்படி இருந்துச்சான். 7 தலை எதுக்கு இருந்துச்சான். அதனுடைய மிருகத்துடைய தோற்றம் எப்படின்னு யோவான் சொல்லும் பொழுது 7 காரியங்கள் சொல்றாரு. எப்படி இருந்துச்சான், அந்த மிருகம் 7 தலையுள்ள மிருகம். அந்த 7 தலையில 10 கொம்புகள் இருக்குது. அந்த 10 கொம்பிலேயும் 10 முடிகள். நான் கடந்த நாளே சொன்ன முடிகள் என்று சொல்லும் பொழுது அது தலைமுடி அல்ல, கிரீடம், ராஜமுடி. 12ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது வலு சர்ப்பம், அதுக்கு 7 தலை, அதுக்கு 10 கொம்பு 10 முடிகள் என்று சொல்லி நான் கடந்த நாட்களில் சொன்னேன். நான் சொல்லும் பொழுது சொன்னேன், இந்த 13ஆம் அதிகாரம் தியானிக்கும் பொழுது அதை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஆகவே இங்கு பார்க்கிறோம், சாத்தானுடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவன் எப்படி வெளிப்படுகிறானாம். அந்த மிருகத்தை குறித்து யோவான் சொல்லுகிறார், 7 தலையுள்ள மிருகம், 7 தலையில 10 கொம்பு இருந்தது. அந்த 10 கொம்பிலேயும் அதற்கு 10 முடிகள் இருந்தது. அதாவது 10 கிரீடங்கள் இருக்கிறது. அந்த தலைகளின் மேலே தூஷணமான நாமம் இருந்தது. 5வது, அதன் சரீரம் சிறுத்தையை போல் இருக்கிறது. 6வது, கால்கள் கரடின் கால் போல் இருக்குது. 7வது, வாய் சிங்கத்தை போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 7 தலை, 10 கொம்பு, அதில் 10 கிரீடங்கள், அதனுடைய தலையில் அருவருப்பான தூஷணமான நாமம், அதனுடைய சரீரம் பார்த்தா சிறுத்தை போல் இருக்குது, அதனுடைய கால்கள் பார்த்தா கரடி போல இருக்குது, அதனுடைய வாய்ப்பகுதியை பார்த்தா சிங்கம் போல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை யோவானு கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த மிருகம் அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. அப்ப இந்த அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவன், எங்கிருந்து வெளிப்பட போகிறான் என்பதை யோவானு காண்பிப்பதற்கு தான் இந்த மிருகத்தை காண்பிக்கிறார். இந்த மிருகத்தை கர்த்தர் காண்பிக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. இந்த மிருகத்தை ஏன் கர்த்தர் காண்பிக்கிறார் என்றால், இந்த அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வரப்போகிறான், முழு உலகத்திலிருந்து எந்த பகுதியிலிருந்து வெளிப்பட போகிறான் என்பதை கர்த்தர் யோவானுக்கு விளங்க பண்ணுகிறார். எதற்காக? இதை நம்ம கேட்டு என்ன செய்ய போகிறோம்? அதான் அந்தி கிறிஸ்து வரப்போறான்னு தெரியுது, நம்ம தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோமே, உண்மை. ஆனால் ஏன் இதனுடைய பின்னணி நம்ம பார்க்கணும்னா, அந்தி கிறிஸ்து எந்த நாட்களில் காலங்களில் வரப்போகிறான், இன்னைக்கு உலகத்துக்கு ஆயத்தமாக இருக்கா இல்லையா என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்கு இந்த வசனங்களிலிருந்து அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வரப்போகிறான், இன்னைக்கு உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை வசனத்திலிருந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆக அந்தி கிறிஸ்து குறித்ததான அறிவு நமக்கு கட்டாயம் அவசியம். காரணம் என்னன்னா, வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இந்த அக்கிரமத்தின் ரகசியம் யாரு? அந்தி கிறிஸ்து. இந்த தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அக்கிரமக்காரனாக அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு முன் அடையாளம் இந்த அந்தி கிறிஸ்துவை உலகம் வெளிப்படுத்த ஆயத்தமாயிருப்பது.
ஆகவே அந்தி கிறிஸ்து வெளிப்பட உலகம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ஆக ஏன் நம்ம அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வெளிப்படுவான், எப்போ வெளிப்படுவான், ஏன் சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் ஆராய போகிறோம் என்று சொன்னால், இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அடுத்த வினாடி அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டுருவான், உலகம் அனௌன்ஸ் பண்ணிடும், உலகம் அவனை ஏற்றுக்கொண்டுரும். இது திடீர்னு எங்கிருந்து அந்தி கிறிஸ்து முளைச்சி வந்துட மாட்டான். அப்போ அதுக்கு முன்னாடியே அந்தி கிறிஸ்து எழும்ப ஆரம்பித்திருப்பான். அவன் எங்கோ மறைந்து கிடக்கிறான். அவனை ஏற்றுக்கொள்வதற்கு உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கும். அப்போ அந்தி கிறிஸ்து எழும்பி விட்டானா, அவனை ஏற்றுக்கொள்ள உலகம் ஆயத்தமாக இருக்கிறதா, கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து விட்டால் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என கருமையானவர்களே, நாம் இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசுவின் வருகை இனி தாமதிக்கும் என்பதல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை வருடம் சொன்னது உண்மைதான், அவர் வரும்பொழுது வருவார், ஆகவே யாரும் பயப்படாதீங்க, யாரும் அதை குறித்து கவலைப்படாதீங்க என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. சில ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை வருடமும் சொல்லியாச்சு, இனி காலங்கள் செல்லும். இல்லை பிரியமானவர்களே, இயேசுவின் வருகை நேற்று எவ்வளவு சமீபமாக இருந்ததோ அதை விட இன்றைக்கு அதிக சமீபம். ஆகவே இயேசுவின் வருகை மிக சமீபம். நீங்கள் ஆயத்தமாய் கொள்ளுவோம். அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே இந்த உலகத்திலே நாம் வேதனைக்கு உட்படாதபடி நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றியும் அவன் எங்கிருந்து வெளிப்பட போகிறான் என்பதை நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும்னா தானியேல் புத்தகத்தை நாம் கொஞ்சம் ஆராயணும். இந்த வெளிப்படுத்தல் விசேஷமும் தானியேல் புத்தகமும் ஒன்று போல சொல்லப்பட்ட காரியங்கள். தானியேலுக்கு ஏற்கனவே கர்த்தர் வெளிப்படுத்தினார், அதை முத்திரை போட சொன்னார், சீல் போட்டு. இதை இப்போ யாருக்கு புரியாது, இது நடக்க ரொம்ப நாள் ஆகும், இது நடக்க சமீபிக்கும் பொழுது ஜனங்கள் தியானிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த தானியேலுக்கு வெளிப்படுத்தினதான காரியங்களைத்தான் கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, யோவானை இதை மறைச்செல்லாம் வைக்காத, முத்திரை போடாத, நாட்கள் சமீபமாயிருச்சு, ஜனங்கள் ஆராயட்டும். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து எப்போ வருவான் என்பதை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த தானியேல் காரியங்களிலிருந்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கொண்டு சரித்திரத்தோடு நாம் ஒத்து பார்த்து வருவோமானால் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும். அதாவது தானியேல் புத்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1-45 வசனம் வாசிக்கும் பொழுது, நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டாயிற்று. அதாவது இந்த சொப்பனத்தில் ஒரு சிலையை இந்த நேபுகாத் நேச்சார் பார்க்கிறார். அந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தலையானது தங்கமயமாக இருந்தது, தங்க தலையாக இருந்தது. அவருடைய அந்த தோல், மார்பு பகுதி இதெல்லாம் வெள்ளியாக இருந்தது. அவருடைய வயிற்றுப்பகுதியும் தொடையும் பார்த்தீங்கன்னா வெண்கலமாக இருக்கிறது. அவருடைய கால் பகுதி, அந்த சிலையின் கால் பகுதி இரும்பாக இருந்தது. அப்புறம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு 5 விதமான ஒரு உலோகங்களை இந்த நேபுகாத் நேச்சர் சொப்பனத்தில் பார்ப்பார். பொன்னான தலை, வெள்ளியாக இருக்கிற தோல், இந்த மார்பு, வெண்கலமாக இருக்கிற வயிற்று தொடைப்பகுதி, இரும்பாக இருக்கிற கால் பகுதி, இரும்பும் களிமண்ணும் இணைந்த பாதம். இதை இந்த நேபுகாத் நேச்சர் சொப்பனத்தை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் எங்கிருந்தோ வேகமாய் வந்து அந்த சிலையினுடைய கால் பகுதியில் படும், அந்த பாதத்தில் படும். பாதத்தில் பட்ட உடனே மொத்த சிலையும் சுக்குநூறாக போயிடும், சிதைந்து போயிடும், சிலை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். போன உடனே அந்த கல் விழுந்த இடத்திலிருந்து அப்படியே பெரிதாய் பூமியை நிரப்பிடும். இதுதான் நேபுகாத் நேச்சார் பார்த்த சொப்பனம். இந்த சொப்பனத்துக்கு நேபுகாத் நேச்சார் விளக்கம் தெரியல, அது சம்பளம் நன்றாய் தெரியும். அதுக்கப்புறம் தானியேல் சொப்பன விளக்கம் கொடுக்கிறார். அது என்னன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். அதே போல தானியேல் 7ஆம் அதிகாரம் 1-28 வசனங்களில் தானியேலுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுப்பார். அந்த தரிசனத்தில் 4 விதமான மிருகங்களை தேவன் தானியேலுக்கு காண்பிப்பார். ஒன்று சிங்கத்தை காண்பிப்பார், அடுத்து கரடியை காண்பிப்பார், அடுத்து ஒரு சிறுத்தையை காண்பிப்பார், அடுத்ததாக சொல்லவே முடியாத ஒரு கொடிய மிருகத்தை இந்த தானியேலுக்கு கர்த்தர் காண்பிப்பார். இந்த நேபுகாத் நேச்சார் பார்த்த சிலை என்கிற சொப்பனமும் தானியேல் பார்த்த மிருகங்கள் என்கிற சொப்பனமும் ஒரே அர்த்தமுடையது. என்ன அதை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார் என்றால், உலகத்தில் வரப்போவதான ராஜ்ய அமைப்புகள், அதாவது உலகத்தில் எந்தெந்த ராஜ்யங்கள் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. உலகத்தில் அநேக நாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்டதான ஒரு தேசம் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்க நாடு ஒரு வல்லரசு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அமெரிக்க நாடு அநேக நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம்.
படத்தினால, இராணுவத்தினால, தன் அதிகார பதவியினால அமெரிக்க தேசம் கண்ட்ரோல் பண்ணுகிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். அமெரிக்காவுக்கு அநேக நாடுகள் அடிபணிகிறதை பார்க்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்கா அந்த வல்லரசு தன்மையை, வல்லரசு காரியத்தை இழந்து கொண்டு இருக்கிறதையும் பார்க்கணும். அதுவும் வேதத்தின் தீர்க்க தரிசனம் தான். இதே போல தான் உலகத்தில் எல்லா காலகட்டத்திலையும் பல நாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்டதான வல்லரசு நாடு முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தது. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த நாடு வல்லரசாக இருக்கும் என்பதை நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்திலையும் தானியேல் தரிசனத்திலையும் கர்த்தர் விளங்க பண்ணினார். ஒருவன் யோசிக்கிறது, இதெல்லாம் முடிஞ்சு போன சரித்திரம், எதற்காக நம்ம தியானிக்கிறோம்? நல்லா கவனிங்க. இந்த வல்லரசு நாடுகள் அமைப்பில் தான் கடைசியாய் அந்த கிறிஸ்து எழும்ப போகிறான். அப்போ இந்த சொப்பனத்தின் தரிசனத்தினுடைய மொத்த விளக்கத்தையும் சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது கடைசியாக வருகிற அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து அந்த கிறிஸ்து எழும்ப போகிறான். அந்த சாம்ராஜ்யம் எது, எங்கிருந்து எழும்ப போகிறான், அந்த வல்லரசு நாடு உருவாயிடுச்சா என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு ஆழமான சத்தியம். கொஞ்சம் நாம் கருத்தாக தியானிப்போம். ஒருவேளை இது ஒரு சரித்திர தியானிப்பது போல இருந்தாலும் இதில் 2 காரியம் உண்டு. ஒன்று, நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்கிறோம். இன்னொன்று, நம்முடைய பரிசுத்த வேதாகமும் எவ்வளவு துல்லியமானது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது பாபிலோன் ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம். அடுத்தடுத்து என்ன சாம்ராஜ்யம் வரப்போகிறது என்றும் அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் எவ்வளவு என்ன குணாதிசயம் உள்ளவர்கள் என்பதை துல்லியமாய் சொன்னது நம்முடைய பரிசுத்த வேதம். காரணம், இந்த வேத புத்தகம் மனிதன் கொடுத்ததில்ல, தேவன் கொடுத்தது. இன்றைக்கி நிறைய ஜோசியர்கள் இருக்கிறாங்க, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், கிரகங்களை வச்சு அதை வைத்து இதை வைத்து அவர் நிதானித்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் எத்தனை பொய்யா இருக்கிறதையும் நாம் கண்ணார பார்க்கிறோம். சில மனிதர்கள் யூகித்து சொல்லுகிறார்கள், அது சொல்லுகிறது நடக்காமல் போகிறதையும் பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான் முழு உலகத்திலேயும் நடந்தவைகளையும் நடக்கிறவைகளையும் நடக்க போகிறவைகளையும் ஒரு புள்ளி கூட மாறாமல் துல்லியமாய் சொன்னது பரிசுத்த வேதம் தான். சில மனிதன் யூகித்து சொல்லுவது ஒன்று நடக்கும், நடக்காமல் போகும். ஆனால் என் பரிசுத்த வேதமும் மனிதன் யூகித்து சொன்னதில் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. அப்படியானால் ஒரு காரணம் புரிந்து கொள்ளுங்க, இந்த வேதத்தை கொடுத்த என் அருள்நாதர் இயேசு தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. முழு உலகத்திலும் இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் என்று முன்னமே சொன்னவர் இயேசு. அப்படியானால் என்ன அர்த்தம்? முழு உலகத்தை ஆளுகை செய்கிறவர் அவரே. வரப்போகிறதான 1000 வருட அரசாட்சி ஆளுகை செய்கிற அவரே. ஆக இந்த 2 தானியேலுடைய நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தையும் தானியேல் சொப்பனத்தையும் சரித்திரத்தோடு கொஞ்சம் ஆராயப் போகிறோம். இதை நீ பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்தில் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு களிமண் இணைந்த ஒரு அமைப்பு. இது 5மே எதை குறிக்கிறது என்றால் ஒவ்வொரு சாம்ராஜ்யம். பொன் என்பது ஒரு சாம்ராஜ்யம், வெள்ளி என்பது ஒரு சாம்ராஜ்யம். இது ஒவ்வொரு நாட்களில் வருகிறது. அதே போல இந்த தானியேலுடைய சொப்பனத்தில் சிங்கம், கரடி, சிறுத்தை, கொடிய மிருகம், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த 2 சொப்பனமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்லுகிறது. நேபுகாத்நேச்சாருக்கு உலோகமாக காண்பிக்கப்பட்டது, தானியேலுக்கு மிருகமாக காண்பிக்கப்பட்டது. இந்த நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணும், அதுதான் கடைசி சாம்ராஜ்யம். அந்த கடைசி சாம்ராஜ்யம் பூமியில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய கல் அந்த சிலையில மோதுகிறது. அந்த இரும்பும் களிமண்ணும் இருக்கிற பகுதி மோதுகிறது. அப்படி என்றால் அந்த இரும்பும் களிமண்ணும் இருக்கிற சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம் ஆளுகை பண்ணுகிற நாட்களில் பெரிய கல் அழிக்க போகிறது. அந்த பெரிய கல் தான் உலகத்தை 1000 வருடம் ஆளுகை பண்ண போகிற என் அருள்நாதர் இயேசு. அல்லேலூயா. அப்ப வரும் பொழுது பூமியில எந்த சாம்ராஜ்யம் இருக்கும்? இரும்பும் களிமண்ணும் இணைந்து உலகத்தை ஆளுகை செய்வார்கள். அப்போ ஆளுகை செய்யும் பொழுது அந்த கல்லாகி இயேசு வருவார், அந்த சாம்ராஜ்யத்தை அழிப்பார். அந்த கல் பூமி முழுவதும் பெரிய கல்லாக மாறி பூமி நிரப்பும். 1000 வருடம் இயேசு பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அதுதான் பெரிய கல் குறிக்கிறது. அப்போ இயேசு வரும் பொழுது உலகத்தில் இரும்பும் களிமண்ணும் இணைந்து ஆளுகை செய்யும். அப்போ இரும்புனா யாரு, களிமண்னா யாரு? இதை புரிஞ்சுட்டா தானே இன்னைக்கு அந்த ஆளுகை இருக்கான்னு தெரியும். அப்போ இரும்பு களிமண் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பொண்ணுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதுலேருந்து நீங்கள் ஆரம்பித்து சரித்திரத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்கு அந்த சாம்ராஜ்யம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த தானியேலுடைய புத்தகத்திலிருந்து நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்தை குறித்தும் இந்த தானியேலுடைய சொப்பனத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த சொப்பனத்தின் முடிவு இப்படி தான் நடக்க போகிறது. அதே போல் அந்த பெரிய கல் வரும் பொழுது
2 தெசலோனிக்கேயர் 2:7-8 வாசித்தது போல தேவன் அந்தி கிறிஸ்துவை அவர் யுத்தம் பண்ணி ஜெயித்து அக்னி கடலில் தள்ளிவிடுவார். தள்ளிவிட்ட பின்புதான் ஆளுகை செய்ய போகிறார். சரி, இப்ப இந்த அந்தி கிறிஸ்து எந்த சாம்ராஜ்யத்தில் எழும்ப போகிறான்? இப்ப நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தையும் தானியேலுடைய தரிசனத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 சொப்பனத்தையும் ஒன்று போல் இணைச்சே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நேபுகாத்நேச்சார் பார்த்த சொப்பனத்தில் முதல் உலோகம் பொன். வாசிங்க தானியேல் 2:37-38. ராஜாவே, ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும், உமக்கு ராஜரிகத்தையும், பராக்கிரமத்தையும், பராக்கிரமத்தையும், வல்லமையையும், வல்லமையையும், மகிமையையும் அருளினார். மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே, பொன்னான அந்த தலை நீரே. இப்போ தானியேல் சொப்பனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த சிலையின்படி தானியேல் சொல்றாரு, ராஜாவே, அந்த பொன் என்று தலையை பார்த்தீரே, அந்த ராஜா நீர்தான். அப்ப இந்த பொன் என்பது எதை குறிக்கிறது? அன்றைக்கு இருக்கிறதான பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த நேபுகாத்நேச்சார் காலத்தில் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் பெரிய வல்லரசு நாடு. அன்றைக்கு அநேக நாடுகளை தன் ஆதிக்கத்தில் வைத்திருந்தது. ஆகவே இந்த பொன், இந்த தேவனுடைய தரிசனத்தின்படி இந்த பொன் என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இப்ப இதே தானியேலுடைய சொப்பனத்தை பார்க்கும் பொழுது நீங்க தானியேல் 7:4 வாசிங்க. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. சிங்கத்தை போல இருந்தது. தானியேல் பார்த்த முதல் மிருகம் சிங்கம். அந்த சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இங்க நேபுகாத்நேச்சார் பார்க்கும் பொழுது சிலை பொன்னாக இருந்தது, பாபிலோன் சாம்ராஜ்யம். தானியேல் கர்த்தர் விளங்க பண்ணும் பொழுது முதல் மிருகம் சிங்கம் என்றும், அந்த சிங்கம், அந்த உருவம் சிங்கமாக இருக்கிறது. அதுக்கு கழுகுடைய செட்டைகள், அதாவது சிங்கம் ஆனால் 2 பக்கம் கழுகுடைய செட்டைகள் அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சிங்கம், கழுகுன் இறகுள்ள சிங்கம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த தானியேலின் நாட்களில் இந்த நேபுகாத்நேச்சார் ஆளுகை செய்யும் பொழுது பாபிலோன் சாம்ராஜ்யம் பெரிய வல்லரசு. அதாவது கிமு 606 வருஷத்திலிருந்து கிமு 538 வருஷம் வரைக்கும் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் பெரிய சாம்ராஜ்யம். ஏறக்குறைய 68 ஆண்டுகள் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் பெரிய வல்லமையில சாம்ராஜ்யமாக இருந்தது. அதாவது தானியேல் காண்பிக்கும் பொழுது சிங்கம் கழுகின் செட்டை என்று சொல்லப்படுது. சிங்கம் என்பது வலிமை உள்ளது. கழுகு செட்டை என்று சொல்லும் பொழுது கழுகு தன் செட்டையில் எடுத்து வேகமாய் பறக்கும். அதே போலதான் பாபிலோன் சாம்ராஜ்யம் பார்த்தீங்கன்னா வலிமையுள்ள சாம்ராஜ்யமாக இருந்தது. இந்த பாபிலோனுடைய இராணுவத்தை அவ்வளோ எளிதில் ஜெயிக்க முடியாதான். நேருக்கு நேர் யுத்தம் பண்ணி இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் இராணுவத்தை ஒருவரால் வீழ்த்த முடியாது. அந்த அளவுக்கு வலிமையுள்ள இராணுவம் இந்த பாபிலோன் இராணுவம். ஆகவே தான் தானியேல் சிங்கமாக காண்பித்தார். மாத்திரமல்ல, இந்த பாபிலோனுடைய இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர பராக்கிரமசாலிகளாய், வேகமுள்ளவர்களாய், துரிதமாக யுத்தம் பண்ணுவர்களாக இருப்பார்களாம். எவ்வளவு பெரிய யுத்த இராணுவம் தனக்கு எதிராக வந்தாலும் இவர்கள் வேகமாக யுத்தம் பண்ணி அவர்கள் மேற்கொள்ளுகிற ஒரு பராக்கிரமசாலிகள். ஆகவேதான் கழுகின் செட்டை கொடுக்கப்பட்டிருந்தது என்று தேவன் விளங்க பண்ணுகிறார். இந்த 68 ஆண்டுகள் யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு சாம்ராஜ்யம் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். இதனுடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன் எங்க ஆரம்பிச்சது? நீங்க ஆதியாகமம் 10:8-10 வரை வாசிங்க. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இந்த நிம்ரோத் பூமியிலே பராக்கிரமசாலியா இருந்தான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. சினேயர் தேசத்திலுள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். இந்த சினேய தேசத்துல பாபேல், இதுதான் பாபிலோனுடைய ஆரம்ப இடம். பாபிலோனுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இந்த நிம்ரோத்தால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த நிம்ரோத்துடைய நாட்களில் தான் பாபிலோன் என்கிறதான அந்த பாபேல் என்கிறதான அந்த தேசம் உருவானது.
நீங்கள் அதே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 9 வசனம் வாசிக்கும் பொழுது பாபேல் என்கிற இடத்துல நிம்ரோத் தலைமையில் ஒரு பெரிய கோபுரம் கட்டப்படும். அந்த அதிகாரம் நன்றாக தெரியும். அந்த கோபுரத்தை கட்டும் பொழுது நாங்கள் வானலாவிய ஒரு கோபுரத்தை கட்டி தேவனிடத்தில் போகணும் என்று சொல்லி இந்த நிம்ரோத் தலைமையில் தேவனுடைய ஸ்தானத்தை பெறுவதற்காக ஒரு பெரிய கோபுரம் கட்டப்படுறது. ஆக கர்த்தர் இறங்கி அந்த வேலையை தடை பண்ணும்படி பாஷைகளை தாறுமாறாக்குகிறார். அங்குதான் பாஷைகள் பிரிகிறது. அந்த இடத்துல பாபேல் கோபுரம் தடைபட்டுருச்சு. அதோட பாபிலோனுடைய வளர்ச்சி முடிஞ்சு போயிடுச்சு. அதோட பழைய பாபிலோன் விழுந்து போனது. நீங்கள் 11ஆம் அதிகாரம் 6-9 வரை வாசித்து பாருங்க. தேவன் பாஷையை தாறுமாறாக்கின உடனே ஜனங்கள் சிதறி போகிறார்கள். பாபிலோன் தன்னுடைய வளர்ச்சி வல்லமை இழந்துருச்சு. பாபிலோன் அதுக்கப்புறம் எழும்பவே இல்லை. இப்படி விழுந்து போன இந்த பாபிலோன் தான் திரும்பவும் நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவுடைய தகப்பன். அவனுடைய பெயர் நெபோபினேசர். இந்த நெபோபினேசர் என்கிற நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவுடைய தகப்பன் அவன் நாட்களில் தான் திரும்ப பாபிலோன் எழும்பி கட்டப்பட்டுச்சு. அந்த பாபிலோன் திரும்ப ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நெபோபினேசர் என்கிற அந்த ராஜாவின் நாட்களில் திரும்ப பாபிலோன் உருவாக ஆரம்பித்த பொழுது இராணுவம் வளர ஆரம்பித்தது. அவருடைய மகன் நேபுகாத் நேச்சார் வரும்பொழுது இன்னும் இராணுவம் பெரிதானது. அநேக தேசங்களை தன் ஆளுகையில் கொண்டு வந்து விழுந்து போன பாபிலோன் திரும்ப எழும்பினது. இந்த பாபிலோன் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க, அது ஞானார்த்தமாய் சாத்தானுடைய கிரிகளுக்கு அடையாளம் சொல்லப்படுவது. இந்த பாபிலோன் சொன்னாலே அது பாவம் நிறைந்த உலகத்துக்கு அடையாளம். ஆகவே இந்த பாபிலோனில் தான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அதை தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இப்போ இந்த விழுந்து போன பாபிலோனை நெபோபினேசர் என்கிற ராஜாவின் நாட்கள் உருவானது. நேபுகாத் நேச்சார் தலைமையில் வலிமை பெற்றது. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா 7 ராஜாக்கள் வருகிறார்கள் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில். 7 ராஜாக்கள் தொடர்ந்து ராஜ்யபாரம் பண்ணி இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பெரிதாக்கிக் கொண்டே இருந்தார்கள். அதில் 7வது ராஜாவாக வந்தவன் தான் பெல்சாத்சார். நீங்கள் தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அந்த பெல்சாத்சார் என்கிற அந்த பாபிலோன் ராஜாவை குறித்து பார்க்க முடியும். அந்த அதிகாரத்தில் நாம் அறிந்த சம்பவம் தான். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் இந்த பெல்சாத்சார் என்கிறதான ராஜா கிமு 538 ஒரு பெரிய விருந்து பண்ணி அந்த விருந்தில் எல்லா பிரபுக்கள் எல்லா தேசத்தின் தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்து பண்ணுகிறான். எல்லாருக்கும் மதுபானம் பரிமாறப்படுகிறது. அந்த மதுபானத்தை அவள் குடித்து வெறித்திருக்கும் பொழுது அவனுக்குள்ள எண்ணம் தோணுது. என்னன்னா ஆட்களை அனுப்பி எங்க தகப்பனார் நேபுகாத் நேச்சார் யூத ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வரும் பொழுது அங்க அவங்க ஆலயத்தில் இருந்த பொன்னான பாத்திரம் கொண்டு வந்தாரு, அதெல்லாம் கஜானா இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கப்பா, பரிசுத்த தேவனுடைய பொருட்கள் என்று சொன்னார்களே அந்த பொருளிலேயே நம்ம மதுபானத்தை ஊற்றி குடிப்போம் என்று அகங்காரம் உள்ளவனாய் கொண்டு வர சொன்னான். அந்த பாத்திரம் கொண்டு வரப்படுது. அதில் மதுபானத்தை ஊற்றி குடிச்சு வெறித்து யெகோவா தேவனை தூஷிக்கிறான். பாபிலோன் தேவர்களை புகழ்ந்து பேசி கர்வம் உள்ளவனாய் தேவன் தூஷணமான வார்த்தை பேசும் பொழுது அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு கை விரல் தோன்றி செவுத்தில் எழுதுகிறது. மெனே மெனே தெக்கேல் உபாசீன் என்று அந்த பாஷை அந்த வார்த்தை எழுதுகிறது. அந்த வார்த்தை அவனுக்கு புரியவும் இல்லை. அந்த எழுத்து இந்த கை அக்னியா விரல் தோன்றி அக்னியால் அந்த எழுத்துக்கள் எழுதின உடனே இவன் கால்கள் தடுமாறுது, போதை தெரிஞ்சிருது, பயப்படுகிறான். தானியேல் அழைக்கப்படுகிறான். தானியேல் பார்த்து அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறான். பெல்சாத்சாரே, உன் தகப்பனார் பெரிய ராஜாவாக உருவானது எங்கள் தேவனால், ஆனால் நீரோ அதை அறியாமல் இப்படிலாம் நடந்துகிட்டதுனால உம்மோடு உம்முடைய ராஜ்யம் முடிய போகிறது, உம்மிடம் இருக்கிற இந்த ராஜ்யம் பறிக்கப்பட போகிறது, உம்முடைய ராஜ்யம் வேறொரு கொடுக்கப்பட போகிறது என்று தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் தானியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த பெல்சாத்சார் தான் கடைசி ராஜா. இவன் ஆளுகை பிடுங்கப்பட்டது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வேதம் எவ்வளவு துல்லியமானது. இப்ப வாசித்து பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷரை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. அதனுடைய இறகுகள் பிடுங்கப்பட்டது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பாபிலோன் சாம்ராஜ்ய ராணுவம் பயங்கர வலிமை உள்ளது. இப்போ அந்த நாட்கள் இந்த 7வது ராஜா பெல்சாத்சார் நாட்களில் மேதிய நாடும் பெர்சிய நாடும் கொஞ்சம் வளர்ந்து வருகிறார்கள். இவங்க 2 பேரும் கூட்டணியாக இணைந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த பாபிலோன் ராஜாவை கொல்லணும்னு தீர்மானிக்கிறாங்க.
ஆக யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்த இவர்கள் என்ன செய்தாங்கன்னா, இந்த பெல்சாத்சாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த பிரபுக்களை தங்கள் கைக்குள்ள கொண்டு வந்து அவர்களை வஞ்சித்து அவர்களை கொண்டே இந்த பெல்சாத்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை கொல்ல தீர்மானித்தார்கள். ஆக அவங்க கொடுத்த திட்டத்தின்படி இந்த 5ஆம் அதிகாரம், தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பெரிய விருந்து நடக்கும் பொழுது பெல்சாத்சாரை அவனை 2 பிரபுக்களை கொன்று போடுகிறார்கள். கொன்று போட்ட உடனேயே மேதிய பெர்சிய படைகள் பாபிலோனுக்குள் புகுந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தன் கரத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள். ஆக இந்த பெல்சாத்சார் என்கிற ராஜாவோடு பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்தது. அடுத்த சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எழும்பினது. பொன் முடிந்து வெள்ளி பகுதி ஆரம்பமாகிறது. ஆக பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவு உண்டாச்சு. இந்த பாபிலோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஈராக் தேசம் தான் பழைய பாபிலோன். நாம் நன்றாக தெரியும் நினைக்கிறேன். ஈராக் என்று சொல்லும் பொழுது நம் உடனே நினைவு கூறுவது சதாம் ஹுசேன். இந்த சதாம் ஹுசேன் அவன் பெரிய ஒரு சர்வாதிகாரி எழும்பும் பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? நான் திரும்ப எங்க பாபிலோனை எழுப்பி கட்டுவேன், பாபிலோனை திரும்ப நான் உயிர் கொடுப்பேன், விழுந்து போன பாபிலோனை திரும்ப நான் சாம்ராஜ்யமாக உருவாக்குவேன் என்று சதாம் ஹுசேன் அவன் தீர்மானித்து அவன் அப்படிப்பட்ட சர்வாதிகாரி எழும்பினான். ஆனால் அவன் நாட்களிலே அதை கர்த்தர் அனுமதிக்கலை. ஏன்னா தேவன தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். சொன்ன சதாம் ஹுசேன் மரித்து போனான். ஆகவே தேவன தீர்க்கதரிசனத்தின்படி முதல் சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம் உருவானது. அது முடிவுக்கு வந்தது. அடுத்த சாம்ராஜ்யம் கர்த்தர் சொல்றார் தானியேல் புத்தகத்தில் அடுத்த சாம்ராஜ்யம் எழும்புகிறது. நல்லா கவனிங்க. தானியேல் நாட்களிலேயே கர்த்தர் எல்லா சாம்ராஜ்யத்தின், அதாவது உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்கிற எல்லா சாம்ராஜ்யத்தையும் விளங்க பண்ணிட்டார். அதன் படித்தான் சரித்திரத்தில் நடந்தது. ஆக முதல் சாம்ராஜ்யம் பாபிலோன் முடிவடைகிறது. இப்ப இரண்டாவது, அதாவது முதல் சாம்ராஜ்யம் கிமு 606 கிமு 538 538 பெல்சாத்சாரோடு இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவடைகிறது. இரண்டாவது சாம்ராஜ்யம் ஆரம்பமாகிறது. என்ன சாம்ராஜ்யம்? வாசிங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த சிலையின் தலை பசும் பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும். அதாவது நேபுகாத்நேச்சார் பார்த்த சொப்பனத்தில் 2வது உலோகம் வெள்ளி. அது எப்படி இருக்குதுன்னா, மார்பும் 2 புயம், அதாவது இந்த 2 புயமும் கழுத்தோடு இணைந்திருக்கிறது. அது போல 2வது சாம்ராஜ்யம் மேதிய நாடு பெர்சிய நாடு என்கிற 2 நாடும் கூட்டாக இணைந்து ஆளுகை செய்தது. அதான் 2 ஷோல்டர், 2 புயமும் கழுத்தோடு இணைந்திருந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப தீர்க்க தரிசனம் பாருங்க எவ்வளவு தெளிவாக நிறைவேறுது பாருங்க. ஆக மேதிய பெர்சிய ராஜ்யம் தான் 2வது சாம்ராஜ்யமாக உருவானது. இது சரித்திரம். கர்த்தர் தானியேலுக்கு விளங்க பண்ணினார், நேபுகாத்நேச்சாருக்கு விளங்க பண்ணினார். அதையே கர்த்தர் சரித்திரத்தில் வந்ததை நாம் பார்க்கிறோம். இப்ப தானியேலுக்கு கர்த்தர் சொல்றதை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். நல்லா கவனிங்க. நேபுகாத்நேச்சார் சொல்லும் பொழுது பாபிலோன் சாம்ராஜ்யம் பொன், அடுத்து சொல்லும் பொழுது வெள்ளி. அதாவது பொன்னை விட வெள்ளி கொஞ்சம் கீழ்த்தரமானது. வாசித்து பாருங்க தானியேல் 2:39. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம். கீழ்த்தரம் அப்படின்னா கேவலமான அர்த்தம் அல்ல. உம்மை விட பலத்துல வலிமையில குறைவான ஒரு சாம்ராஜ்யம் எழும்பும். இதான் நேபுகாத்நேச்சார் கர்த்தர் சொல்கிறார். பொன்னுக்கு அடுத்து வெள்ளி, உமக்கு அடுத்து ஒரு கீழ்த்தரமான ராஜ்யம். இப்ப தானியேலுக்கு வெளிப்படுத்தும் பொழுது 2வது மிருகம் கரடியை காண்பிக்கிறார். அதாவது சிங்கத்தை விட கரடி உருவத்தில் பெருசு, ஆனா வலிமையில குறைவு. ஆக சிங்கம் என்பது பாபிலோன், கரடி என்பது மேதிய பெர்சிய ராஜ்யம். அப்போ பாபிலோனை விட மேதிய பெர்சிய ராஜ்யம் வலிமையில குறைவு. இப்ப கரடி பார்த்தீங்கன்னா சிங்கத்தை விட உருவத்தில் பெருசா இருக்கும். இந்த மேதிய பெர்சிய நாடுடைய கூட்டணி நாடுடைய ராணுவம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யத்துடைய ராணுவத்தை விட எண்ணிக்கை அதிகமா இருக்குமா. ராணுவ வீரர்கள் ஏராளமாக இருப்பார்கள். அது கரடி பலத்ததான் இருக்கும், ஆனா வலிமை குறைவு. பாபிலோன் ராஜ்யத்தினுடைய ராணுவத்தை போல ஒரு ராணுவம் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ராஜ்யம் எழும்பும் என்று கர்த்தர் நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், தானியேலுக்கு சொல்லுகிறார். இப்ப வாசிங்க 5ஆம் அதிகாரம் 28. பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அதாவது தானியேல் அந்த
பாபிலோன் ராஜாவாகிய கடைசி ராஜா பெல்சாத்சார் சொல்லும் பொழுது, உன்னிடமிருந்து ராஜ்யம் பிடுங்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும், இது கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அப்படி சொன்னது போலவே நடந்தது. மேதிய பெர்சிய ராஜ்யம் ஆளுகை பிடித்தது. அப்புறம் காத்து புரிந்து கொள்ளுங்க, இந்த முழு உலகத்திலையும் நடக்கிற அத்தனை ஆளுகையும் எங்கள் அருள்நாதர் இயேசுவால் தீர்மானிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் சொல்லாமல், அவர் அனுமதிக்காமல் இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடப்பதில்லை. முழு உலகத்தையும் தன் கரங்களில் வைத்திருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு ஒருவரே. எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம கரத்தில் இருக்கிற புத்தகம் எவ்வளோ மகிமையான தீர்க்கதரிசன புத்தகம். எனக்கு கருமையானவர்களே, இந்த புத்தகத்தை போல இந்த உலகத்தில் ஒரு புத்தகம் கிடையாது. இந்த முழுக்க முழுக்க கர்த்தருடைய வார்த்தை. தினமும் தியானிங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆக தேவன் சொன்னது போல பாபிலோன் ராஜ்யம் பிடுங்கப்பட்டு மேதிய பெர்சிய ராஜாக்காரங்களில் கொடுக்கப்பட்டது. எஸ்ராவின் புத்தகம் முதல் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, இந்த பெர்சியா தேசத்தின் ராஜாவான கோரேசு நாட்களில் தான் எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்டுச்சு. ஆகவே இந்த இரண்டாவது சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், தானியேல் கர்த்தர் சொன்னது போல இரண்டாவது சாம்ராஜ்யம் கரடியாய் இருப்பதினால் அது வலிமை குறைவு, ஆனால் உருவம் பெரிதாக இருந்தது. இப்ப திரும்ப தானியேல் 7:5 வாசிங்க. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று, கரடிய இந்த தானியேல் பார்க்கும்போது ஒரு பக்கம் சாய்ந்ததா இருந்தது. அதாவது ஒரு பக்கம் சாய்ந்தது அப்படின்னு சொன்னா, இந்த மேதிய நாடும் பெர்சிய நாடும் இணைந்து கூட்டணி நாடாக இருந்தாலும் மேதியாவை விட பெர்சியாவுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரித்திரத்தில் அப்படிதான் பார்க்க முடியும். ஆகவே கர்த்தர் சொல்றார், கரடி ஒரு பக்கம் சாஞ்சிருந்தது. என்னதான் கூட்டணியா இருந்தாலும் பெர்சியாவின் ஆளுகைத்தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆகவே இந்த கரடி ஒரு பக்கம் சாய்ந்திருந்தது. அடுத்தது, தன் வாயின் பற்களுக்குள்ளே, அதன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. ஆனா சொல்றாரு, இந்த கரடி மேதிய பெர்சியா. ஆனா சொல்ற 3 விலா எலும்பு வாயில் இருந்தது. இந்த 3 விலா எலும்பு என்னன்னா, சரித்திரத்தின்படி இந்த மேதிய பெர்சிய நாடுகள் எகிப்து, லிதியா, பாபிலோன், இந்த 3 சாம்ராஜ் நாடுகளையும் பிடித்து தன் ஆளுகையிலே கொண்டு வந்தது. அதுதான் நான் சொல்ல 3 விலா என்பது வாயில் இருக்கும். அப்போ மேதிய பெர்சிய நாடுகள் எகிப்தை ஜெயித்தன் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. லிதியா என்கிற நாட்டை ஜெயித்து கொண்டு வந்தாங்க. பாபிலோனை ஜெயித்தன் கரத்தில் கொண்டு வந்தாங்க. சரி, யோசிக்கலாம், எதுக்கு இந்த நாடுகளை ஜெயித்து நமக்கு என்ன? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பாபிலோன் கரத்திலிருந்து பாபிலோனை மேதிய பெர்சியா பிடுங்குச்சு. அது போக எகிப்து லிதியாவை பிடித்த கட்டுப்பாடில் கொண்டு வந்தது. இப்போ இதுக்கப்புறம் அடுத்த ராஜ்யம் வரும்போது என்ன நடக்கும்னா, இவன் கையில் இருக்கிற எல்லா நாடையும் தன் கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வர்றவன் என்ன பண்ணுவான், இவன் நாடுகள் எல்லாம் தன் கண்ட்ரோல். அப்போ இதன்படி தான் நாடுகளை ஒவ்வொரு நாடுகளாய் பிடிக்கும் பொழுது கடைசி சாம்ராஜ்யம் வரும் பொழுது அவன் கண்ட்ரோலை என்னென்ன நாடுகள் இருக்க போகிறது என்பதை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த நாடுகள் ஒன்று சேர்ந்துருச்சா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த நாடுகளை நம்ம பார்க்கிறோம். ஏதோ ஒரு பூக்கோள காரியங்களையோ வரலாற்று காரியங்களோ அல்ல. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்கு இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சா என்பதை பார்ப்பதற்கு தான் நாம் சரித்திரத்தின்படி வேதத்திற்கு தரிசனப்படி நாம் தியானிக்கிறோம். இப்போ இந்த 3 வினா எலும்புகள் எகிப்து, லிதியா, பாபிலோனை மேதிய பெர்சியா சரித்திரத்தின்படி ஜெயித்தார்கள். ஜெயித்த உடனே இவங்க சாம்ராஜ்யம் முடிவு உண்டாகிறது. எப்போ அப்படின்னா, கடைசி இந்த மேதிய பெர்சியா கூட்டணியில் தரியு செகண்ட் என்கிற ஒரு மேதிய ராஜா தான் கடைசி ராஜாவாக இருந்தான். அவன் நாட்களில் கிரேக்க ராஜாவாகிய மகா அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர் சொல்லப்படுகிற எல்லாருக்கும் பெரிதாக அறிமுகமாக இருந்த அந்த ஒரு கிரேக்க அரசன், அவன் யுத்தம் பண்ணி இந்த மேதிய பெர்சியா நாட்டை தன் கரத்திலே பிடிக்கிறான். வாசிங்க தானியேல் 7:5 கடைசி பகுதியை. எழும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அடுத்து வேறொரு மிருகம் எழும்பிடுச்சு அப்படின்னா வேறொரு ராஜ்யம் வரப்போகிறது. அப்ப மேதிய பெர்சிய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. தரியு செகண்ட் என்கிற ராஜாவுடைய நாட்களில் மேதிய பெர்சிய கூட்டணி முடிவடைந்தது. இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், உலக சரித்திர புத்தகங்களை வாங்கி பாருங்கள். இவை எல்லாம் கற்பனை கதைகள் அல்ல, நடந்த சரித்திரம். இந்த பாபிலோன், இந்த மேதிய பெர்சியாவின் சாம்ராஜ்யம் கிமு 550 கிமு 331 வரை இருந்தது.
கிம் 331 தரியுஸ் செகண்ட் என்கிற ராஜாவை த கிரேட் அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் யுத்தம் பண்ணி ஜெயித்து மேதியா பெர்சியாவுக்கு இருந்த நாடுகளெல்லாம் தன் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தான். இப்போ இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்துடைய நாடுகளை பார்த்தீங்கன்னா, மேதிய ராஜ்யம் என்பது இப்போ இருக்கிற துருக்கி நாட்டினுடைய கிழக்கு பகுதிகள் தான் அந்த நாட்கள் மேதிய நாடு. இப்போ இருக்கிற துருக்கி நாடு ஈஸ்டர்ன் பகுதி, கிழக்கு பகுதி. பெர்சிய நாடு எது அப்படின்னா இப்போ இருக்கிற ஈரான். இப்போ இருக்கிற ஈரான் தான் அப்பொழுது இருந்த பெர்சியா. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த நாடுகள் தான் கடைசி ஒன்றா சேரப்போகுது. இந்த நாடுகள் தான் ஒன்றா சேரப்போகிறது. பாபிலோன் ஈராக், பெர்சியா ஈரான், மேதியா என்பது துருக்கி நாட்டினுடைய கிழக்கு பகுதி. இப்போ இந்த மேதிய பெர்சியா ஆளுகை முடிவடைகிறது. அடுத்து தானியேல் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். அடுத்து நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்தில் சிலையின் 3வது பகுதி பார்த்தீங்கன்னா வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது. இந்த வெண்கலம் எது என்பதை தானியேல் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, 39ஆம் வசனம். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். நான் திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை துல்லியமானது. ஆண்டு சொல்லும் பொழுது வார்த்தை சொல்றார் பாருங்க, பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் ஒரு வெண்கலமான ராஜ்யம் எழும்ப போகிறது. பூமியே ஆளுகை செய்யும் ராஜ்யம் எழும்புமா? அதான் கிரேக்க ராஜ்யம். இந்த கிரேக்க ராஜ்யத்தை குறித்து சரித்து வாசிக்கும் பொழுது, பிலிப் என்கிற ஒரு மன்னன் தான் கிரேக்க நாட்டை உருவாக்கினவன். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா கிமு 331 கிமு 130 வரை. இந்த பிலிப் என்பவன் தான் இந்த கிரேக்க நாட்டை உருவாக்கினான். இவனுடைய மகன் தான் மகா அலெக்சாண்டர். இந்த மகா அலெக்சாண்டர் 21 வயதிலேயே பயங்கர யுத்த வீரனாக இருந்தான். இந்த வாலிப துடுக்கு, ஒரு பராக்கிரமசாலி, ஒரு தைரியம் உள்ளவன், யுத்த கலை உள்ளவன். மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு வெறித்தனம் என்ன அப்படின்னா, நான் சாகிறதுக்குள்ள முழு உலகத்தையும் என் கருத்தில் கொண்டு வரணும். தன்னை 21வது வயசில் தன் படைகளோடு தன் நாட்டை விட்டு புறப்பட்டானாம். என்ன புறப்பட்டான்னா, நான் திரும்பி வருவேன் கிரேக்க நாட்டுக்கு, என் சொந்த நாட்டுக்கு வரும் பொழுது முழு உலகமும் என் கரத்தில் இருக்கிறது என்கிற என் காரியத்தோடு நான் நுழைவேன் என்று சொல்லி 21 வயசில் கிரேக்க நாட்டு வெளியே புறப்பட்டான். 12 ஆண்டு தான், 12 வருஷத்தில் உலகத்தினுடைய பெரும் பகுதிகளை இந்த மகா அலெக்சாண்டர் தன் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தான். இந்த மகா அலெக்சாண்டர் தான் மேதிய பெர்சிய கூட்டணி அந்த நாடுகளை யுத்தம் பண்ணி ஜெயித்து அவர் கையில் இருக்கிறதான ராஜ்யங்கள் எல்லாம் தன் கரத்தில் கொண்டு வந்தான். இவனை குறித்து தானியேல் கத்தை விளக்கம் பண்ணும் பொழுது எப்படி சொல்றார் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதன் பின்பு சிவிங்கியை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இங்க சிவிங்கி அப்படின்னா ஒட்டக சிவிங்கி அப்படி நினைச்சிடக்கூடாது, சிறுத்தை. இப்ப நல்லா கவனிங்க, யோவான் மிருகத்தை சமுத்திரத்தை எழும்பி வரும்போது எப்படி பார்த்தாரு? உடம்பு சிறுத்தை போல இருந்தது, காலு கரடியை போல இருந்தது, வாய் சிங்கத்தை போல இருந்தது. இப்போ தெரியுதுல இந்த மிருகம்லாம் எதை குறிக்கிறது என்று? சிங்கம் என்பது பாபிலோனுடைய சாம்ராஜ்யம், கரடி என்பது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், சிறுத்தை என்பது இந்த கிரேக்க சாம்ராஜ்யம். அப்போ இந்த நாடுகளாக இணைந்து தான் அந்தி கிறிஸ்து கொண்டு வரப்போகுது. சிறுத்தை என்று சொன்னால் சாதாரண பார்த்தீங்கன்னா வேகம் உள்ளது சிறுத்தை, அது பயங்கர வேகம் உள்ளது. போதாதுக்கு பட்சியின் செட்டைகள் வேற இருக்குதான். அப்போ இந்த சிறுத்தை பட்சியின் செட்டை உள்ளது எவ்வளவு வேகமா இருக்கும். அதான் ஆண்டு சொல்றார், பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளுகிற இவன் 12 வருஷத்துல உலகத்தின் 3/4 போய் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தானாம். இவனை குறித்து இன்னும் ஆண்டு சொல்லும் பொழுது இன்னொரு சொப்பனம் தானியேல் கொடுக்கிறார். தானியேல் 8ஆம் அதிகாரம் 5-8 வரை வாசிங்க. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது.
நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவின் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. நல்ல கவனிங்க, இங்க வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடான்னு பாக்குறோம். வெள்ளாட்டுக்கடா 1 கொம்புள்ளது வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்கடா 2 கொம்புள்ளது. இந்த 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா, இந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க நாட்டை குறிக்கிறது. அதில் இருக்கிற 1 கொம்பு என்பது மகா அலெக்சாண்டரை குறிக்கிறது. இந்த 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா தரையிலே கால் பாவாமல் பறந்துதான். அப்பனா யோசித்து பாருங்க, ஒரு ஜெட்டு போல அப்படி பறந்து வருதான். அது எதை குறிக்கிறது என்றால், அவ்வளவு வேகமாக நாடுகளை ஜெயித்து கொண்டு வந்தான் மகா அலெக்சாண்டர். அவன் என்ன செய்தான், அந்த வெள்ளாட்டுக்கடா 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவின் அருகிலே வந்தது. இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா என்பதுதான் மேதிய பெர்சிய கூட்டணி நாடு. இப்ப மேதிய பெர்சிய ஆளுகை செய்யும் பொழுது இந்த 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா வேகமாய் வந்து இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவோடு யுத்தம் பண்ணி அதை வீழ்த்தினது. இந்த வெள்ளாட்டுக்கடாவின் கையில் இருந்து 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அப்போ 2 கொம்புள்ள மேதிய பெர்சியர் கூட்டணி ராஜ்யத்தை இந்த வெள்ளாட்டுக்கடா என்கிற 1 கொம்புள்ள கிரேக்க நாடு வீழ்த்தி ஜெயித்தது. வேத அழகாய் சொல்கிறது, வெள்ளாட்டுக்கடா மிகவும் வல்லமை கொண்டது. இந்த 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா நேபுகாத் நேச்சார் பார்த்த வெண்கலம் என்ற வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி, தானியேலுக்கு முன்பு பார்த்த 4 செட்டைகள், பறவைகளுடைய செட்டைகள் உள்ள சிறுத்தை இந்த கிரேக்க சாம்ராஜ்யம். அங்கே சரித்திரத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம், அதற்கு பின்பு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதற்கு பின்பு உலகத்தை ஆளுகை செய்து கிரேக்க சாம்ராஜ்யம். இவன சரித்திரத்தை வாசித்து பாருங்க, எங்க வேணும் ஆராய்ந்து பாருங்க. உலக சரித்திரத்தில் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பினது. அது கிமு 331 கிமு 130 வரை வந்தது. ஆக 12 ஆண்டுகளில் கால் படாமல் பறந்து வந்த அந்த வெள்ளாட்டுக்கடாவை போல மகா அலெக்சாண்டர் யுத்தம் பண்ணி ஜெயித்தான். இவனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, எல்லா நாடுகளும் ஜெயித்துட்டு வரும்போது இந்த அலெக்சாண்டர் யூத தேசத்துக்கு வருகிறான். எருசலேமை பிடிக்கணும்னு வரான். எருசலேமை பிடிப்பதற்கு வரும் பொழுது இதை கேள்விப்பட்ட அப்பொழுது இருந்த எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரியர் ஜாடுவா என்கிற பிரதான ஆசாரியர், அவர் என்ன பண்ணாருன்னா, நாளைக்கு இந்த மகா அலெக்சாண்டர் யுத்தம் பண்ணுவதற்கு எருசலேமுக்குள்ள வரப்போகிறான், எருசலேமை தீக்கரையாக்க போகிறான் என்பதை அறிந்தவுடனே இந்த ஜாடுவா பிரதான ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா, நீல நிறமும் தங்க நிறமுமான தன்னுடைய அந்த பிரதான ஆசிரியருடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மார்பில் அந்த பிரதான ஆசிரியர் மார்பதக்கங்கள் எல்லாம் பொறித்து கொண்டு, அதில் 12 கற்கள் உள்ள மார்பதக்கங்கள் இருக்கும், அதை அணிந்து கொண்டுட்டு அவருடைய நெற்றி பாகை, அவர் தலைப்பாகையில் யெகோவா தேவனுடைய நாமம் பொதித்த ஒரு தலைப்பாகை அணியணும், அதையும் அவர் போட்டுக்கிட்டு கையில் தானியேல் புத்தகத்தை அந்த தோல் சுருளை கையில் எடுத்துக்கிட்டு தன்னோட ஆசாரியர்களோட கூட்டத்தோட மகா அலெக்சாண்டர் எருசலேமுக்குள்ள வர்றதுக்குள்ள இவர் எருசலேம் எல்லைக்கு போகிறார். இவர் எல்லைக்கு போகும் பொழுது மகா அலெக்சாண்டர் இராணுவத்தோடு எருசலேம் நுழைய வரான். வரும் பொழுது இந்த ஜாடுவா என்கிற பிரதான ஆசாரியர் பார்க்கிறான். பார்த்த உடனே இறங்கினவன் அவன் ஒன்று சொல்ல முடியாம ஜாடுவா காலில் விழுந்துட்டான். விழுந்த உடனே அவன் கூட இருந்த தளபதிகளுக்கு பயங்கர ஷாக், ராணுவர்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இந்த மகா அலெக்சாண்டர் எவனுக்கும் அடிபணிய மாட்டான், யாருக்கும் வணங்க மாட்டான், அவ்வளோ ஒரு தன்மையுள்ளவன் மகா அலெக்சாண்டர். இவன் எப்படி இந்த ஒரு மனுஷன் காலில் விழுகிறான்? அப்போதான் இந்த அலெக்சாண்டர் சொன்னாராம், நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவுல இந்த நீல நிறமும் தங்க நிறவுமான இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இதே மனிதன் வந்து என்னோட பேசுவதை நான் பார்த்தேன். இவர் இப்போ என்ன பேச போகிறாரோ அதை நான் நேற்று சொப்பனத்திலே நான் பார்த்தேன் என்ன சொன்னானாம். இப்போ இந்த ஜாடு என்ன பண்ணாராம், தன் கையில் இருக்கிற அந்த தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை, அதாவது இந்த பகுதிகளை நேபுகாத் நேச்சாரின் சொப்பனம், தானியேலுடைய சொப்பனம், இதெல்லாம் காண்பிச்சு, இங்கே பார்ப்ப அலெக்சாண்டர், நீ இப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக எழும்புவாய், நீ மேதிய பெர்சியா ராஜ்யத்தை ஜெயிப்ப, நீ அநேக நாடுகளை ஜெயித்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவ என்பதெல்லாம் எங்க தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆகவே உன்னுடைய ஆளுகை உன்னால வந்ததல்ல, எங்கள் தேவன் தீர்மானித்தது.
எங்கள் தேவனுடைய ஆளுகை தான் முழு உலகத்தில் இருக்கிறது, எங்கள் தேவனே தேவன், அவர் தான் உன்னை ராஜாவாக உருவாக்கி இருக்கிறார், இதை பாருன்னு தீர்க்க தரிசனம் காட்டின உடனே இதை பார்த்த தான் இந்த மகா அலெக்சாண்டர் அவன் ஜாடுவ காலில் விழுந்து வணங்கி விட்டு திரும்பி தன் படையில கூட்டிக் கொண்டு போய்விட்டானாம். இது சரித்திரத்தில் நடந்த சம்பவம். தன் 33வது வயதில் அவன் மரித்து போனான். அதுதான் நீங்கள் தானியேல் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அந்த மிருகம் பலத்து கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அந்த பெரிய கொம்பு யாரு? மகா அலெக்சாண்டர். நல்ல நாடுகளை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு 33வது வயசுல ஒரு விஷக்காய்ச்சல் வந்து அவன் நாடுகளை ஜெயித்து கொண்டு பண்ணுகிற பிரயாணத்திலேயே மரித்து போனான். அவன் சாகும் பொழுது ஒரு காரியம் சொன்னானாம். அவன் சாகிற தருவாயில் தன்னோட தளபதியை பார்த்து சொன்னான், நான் செத்த பின்பு இந்த பாடையில் வைத்து என்னை நீங்கள் அடக்கம் பண்ண கொண்டு போகும் பொழுது தயவு செய்து 2 கையையும் பாடைக்கு வெளியே தொங்க விடுங்கன்னு சொன்னானா. ஏன் அப்படின்னா, முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததான இந்த மகா அலெக்சாண்டர் சாகும் பொழுது ஒன்னையும் அவன் கொண்டு போகலை என்பதை உலகம் அறியணும். ஆக 2 கைகளையும் பாடைக்கு வெளியே தொங்க விடுங்க, தொங்க விட்டு என்னை கொண்டு போங்க என்று சொன்னானாம். கருமையானவர்களே, இந்த உலகத்தில் என்ன நம்ம சம்பாதித்தாலும் மரிக்கும் பொழுது ஒன்றையும் கொண்டு போக முடியாது. நாம் மரிக்கும் பொழுது நாம் நித்தியத்தில் நம்ம சேர்ப்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், பரிசுத்தம் என்கிற ஆசீர்வாதம். அதை நாம் சம்பாதித்து அந்த ஆசீர்வாதத்தோடு மரிக்கும் பொழுதுதான் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியும். ஆக வருகைக்கு ஆயத்தமாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். பணமும் பொருளும் அதிகாரமும் படிப்பும் அறிவும் ஞானமும் உலக உறவுகளும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு வராது. நம்மை நித்தியத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது நமக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வாழ்க்கை தான். அதை காத்துக்கொள்ளுவோம், அதை சம்பாதிப்போம், அதை கடைசி வரை பாதுகாத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இப்போ இந்த மகா அலெக்சாண்டர் இவனுடைய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், இது முடியும் பொழுது அடுத்த சாம்ராஜ்யம் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கும் முன்பதாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மகா அலெக்சாண்டர் சாகும் பொழுது இவனுக்கு 4 தளபதிகள் இருந்தார்கள். அதை குறித்து வாசிக்கும் பொழுது தானியேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் சரி, 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் சரி, தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 4 செட்டைகள் அதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சிறுத்தைக்கு 4 பட்சிகள் இருந்தது, 4 பட்சியின் செட்டைகள் இருந்தது, 4 தலைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த 4 தலை 4 செட்டைகள் எதை குறிக்குதுன்னு சொன்னால், இந்த மகா அலெக்சாண்டருக்கு பக்கபலமாய் 4 தளபதிகள் இருந்தார்கள். அவர் 4 பேருடைய பேர் வந்து தாலமி, செலுக்கஸ், லைசிமாக்கஸ், கசாண்டர். அந்த 4 தலைகள்னு சொல்றது 4 தளபதி. இந்த 4 தளபதிகளை வைத்தான் பெரிய யுத்தங்களை பண்ணினான். அதனை 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, வாசிக்கிற 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலங்கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு போதும். இந்த இடத்துல பெரிய கொம்பு மகா அலெக்சாண்டர். அவன் மரித்த உடனே அதற்கு பதிலாக, அந்த மகா அலெக்சாண்டருக்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. இந்த 4 கொம்புகள் யார் அப்படின்னா, இந்த மகா அலெக்சாண்டர் சாகும் பொழுது, எப்பொழுதுமே ராஜா மரித்து போகும் பொழுது அவனுடைய ஆளுகை அவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். ஆனால் மகா அலெக்சாண்டர் என்ன செய்தானா, நான் மரிச்சிட்டா என்னுடைய இந்த சாம்ராஜ்யம் என் சந்ததி போகக்கூடாது. ஏன்னு சொன்னால், நான் ஜெயிப்பதற்கு பக்கபலமாக இருந்த 4 தளபதிகள். ஆகவே நான் செத்த உடனே இந்த சாம்ராஜ்யத்தை நீங்கள் தான் பிரித்து எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆளுகை செய்யணும் என்று அந்த மகா அலெக்சாண்டர் சொன்னான். ஆகவே அதன்படி இந்த மகா அலெக்சாண்டர் மரித்த உடனே இவன் 4 தளபதிகள் தாலமி, செலுக்கஸ், லைசிமாக்கஸ், கசாண்டர், இவர்கள் 4 பாகமாக அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை பிரித்து கொண்டார்கள். அவன் வேதம் எவ்வளோ துல்லியமாக சொல்லப்படுது பாருங்க. இந்த கொம்பு முறித்த உடனே 4 கொம்புகள் எழும்பும். அப்போ தேவன் தான் இதெல்லாம் தீர்மானிக்கிறார். இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் எல்லா ஆளுகை, எல்லா ராஜ்யங்கள், எந்த தேசத்தில் அதிபர் எலெக்ஷன் நடந்தாலும், எந்த தேசத்தில் பிரதமர் எலெக்ஷன் நடந்தாலும், யார் ஜெயிக்க போகிறாங்க என்பதை ஒருவேளை அந்த தேசத்தில் மனிதர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது நடக்கிற நடைமுறையாக இருந்தாலும் அதை தீர்மானிக்கிறது அந்த ஓட்டின் தேர்தல் அல்ல, என் தேவனாய் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா.
கருத்து கணிப்புகளோ எலெக்ஷனோ மக்கள் ஓட்டு போட்டு தலைவர் தெரிந்தெடுக்க இது உலக நடைமுறை. ஆனால் இதன் பின்னணியிலே நடக்கிறது என் தேவன் தீர்மானிக்கிற திட்டங்கள். தேவன் தான் உலகத்தை ஆளுகை பண்ணுகிறான். தானியல் காலத்திலே கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இந்த மகா அலெக்சாண்டர் காலத்தில் தானியல் உயிரோடு கிடையாது. மகா அலெக்சாண்டர் ஆளுகை பண்ணும் பொழுது இவன் ராஜன் 4ஆக பிரிக்கப்பட்டு 4 தளபதிகளுக்கு கொடுக்கப்படும் பொழுது தானியேல் இல்லவே இல்லை. அப்போ தானியேலுக்கு ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டார், இந்த பெரிய கொம்பு முறிக்கப்படும், முறிச்சோம் 4 கொம்பு எழும்பும். அப்போ எவ்வளவு துல்லியமாய் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தர் சொல்லுகிற காரியம் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறுது பாருங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். இந்த புத்தகம் சொல்லுகிறதான் இதுவரைக்கும் நடந்தது, இப்பவும் நடக்குது, இனி நடக்க போகிறதும் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற காரியமே. ஆக மகா அலெக்சாண்டர் மரித்த உடனே இந்த 4 தளபதிகள் நாடுகளை பிரித்து கொண்டாங்க. எப்படி பிரித்து கொண்டாங்க அப்படின்னா, தாலமி என்பவன் எகிப்தையும் பாலஸ்தீனாவையும் பிரித்து கொண்டான். அதாவது மகா அலெக்சாண்டர் எந்தெந்த நாடெல்லாம் ஜெயித்தானோ அந்த நாடுகளை 4ஆக பிரிக்கிறார்கள். அதில் எகிப்தையும் பாலஸ்தீனாவையும் தாலமி என்பவன் எடுத்துக்கொண்டான். எகிப்தையும் பாலஸ்தீனாவையும், பாபிலோனையும் சிரியாவையும் செலுக்கஸ் எடுத்துக்கிட்டான். செலுக்கஸ் என்பவன் பாபிலோனையும் சிரியாவையும் எடுத்துக்கொண்டான். லைசிமாக்கஸ் சின்ன ஆசியா மைனர் ஆசியாவை எடுத்துக்கொண்டான். கசாண்டர் என்பவன் மேசிடோனியா கிரீஸ் என்கிற நாடுகளை எடுத்துக்கொண்டான். எதுக்கு இந்த நாடுகளை சொல்லுகிறேன் என்றால் இதுதான் அடுத்தடுத்து வரப்போகிறது. ஆகவே இந்த தாலமி என்பவன் எகிப்தையும் பாலஸ்தீனாவையும் தன் ஆளுகையில் எடுத்துக்கொண்டான். செலுக்கஸ் என்பவன் பாபிலோனையும் சிரியாவையும் எடுத்துக்கொண்டான். லைசிமாக்கஸ் என்பவன் சின்ன ஆசியாவை எடுத்துக்கொண்டான். கசாண்டர் என்பவன் மேசிடோனியாவையும் கிரீஸ் நாட்டையும் எடுத்துக்கொண்டான். இப்படி தான் 4 பேரும் நாடுகளை பிரித்து ஆளுகை செய்தாங்க. இந்த ஆளுகை கிமு 130 வரைக்கும் தான் இருந்தது. கிமு 130 இந்த 4 தளபதிகள் கீழ் இருந்ததான இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை அடுத்து வந்த ரோம் சாம்ராஜ்யம் பிடித்தது. கிமு 130 இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் முடிகிறது. இப்ப அடுத்தது 4வது சாம்ராஜ்யம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 33. அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் அதன் கால்கள் இரும்பாக இருந்தது. நேபுகாத்நேச்சர் பார்த்த சொப்பனத்தில் 4வது பகுதி இரும்பு என்று சொல்லப்படுகிற கால்கள். அந்த இரும்பு எது என்பதை விளக்கமா சொல்ற 40ஆம் வசனத்தை வாசிங்க. 4வது ராஜ்யம் 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பை போல உரமாயிருக்கும். உரமாயிருக்குன்னா அவ்வளவு கடினமா இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். நல்லா கவனிங்க. இந்த சாம்ராஜ்ய குறித்து சொல்லும் பொழுது தானியேல் சொல்றாரு, 4வது சாம்ராஜ்யம் வரப்போகுது ராஜாவே, அது இரும்பு போல இருக்கும். இரும்பு எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கடினமா இருக்குமோ அது போல வரப்போகிற சாம்ராஜ்யம் கடினமுள்ளதா இருக்கும், எல்லாத்தையும் நொறுக்கி போடும். இந்த சாம்ராஜ்யம் தான் ரோம் சாம்ராஜ்யம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் ஜெயித்து பெரிய வல்லரசா உருவானது ரோம். இந்த ரோம் சாம்ராஜ்யம் பயங்கர ஒரு கொடிதான சாம்ராஜ்யமாம். இந்த சாம்ராஜ்யம் குறித்து தானியேல் கர்த்தர் சொல்லும் பொழுது எப்படி மிருகமா காண்பிக்கிறார் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு ராதரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள், அதாவது இருப்புனா இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த மிருகத்தை குறித்து தானியேல் சொல்லும் பொழுது அது ரொம்ப அது என்ன மிருகனே சொல்ல தெரியல அவருக்கு. முதல் மிருகம் சிங்கத்தை போல இருந்துச்சு, அடுத்து கரடியை போல இருந்துச்சு, அடுத்து சிறுத்தை போல. இந்த மிருகத்துக்கு பேரை சொல்ல தெரியல அவருக்கு. அவ்வளோ ஒரு விகாரம் உள்ளதாய், கொடுமை உள்ளதாய், அதோட பற்கள் இரும்பு பல்ல போல இருந்துச்சான். அது எல்லாத்தையும் பட்சித்து போட்டு மீதியானது காலில் போட்டு மிதிச்சுதான். அவ்வளோ ஒரு கொடிதான மிருகம். இந்த ரோம சாம்ராஜ்யம் அவ்வளோ கொடிதான் இருந்ததாம். அது குறித்து சரித்து வாசித்து பாருங்க. ராஜாக்களிலேயே இந்த ரோம ராஜாக்களை போல, ரோம் ராயர்களைப் போல கொடுமையானவங்க ஒருத்தர் இல்லை. அவ்வளோ ஒரு கொடுமையான மிருக குணமுள்ளவர்கள் இந்த ராஜாக்கள். இந்த ரோம் சாம்ராஜ்யம் கிமு 130 ஆரம்பிச்சது. கிரேக்க சாம்ராஜ்யம் பிடிங்கினது. இந்த சாம்ராஜ்யம் கிமு 130 ஆரம்பித்தாலும்
கிமு 30 தான் பெரிய சாம்ராஜ்யமாக வலிமை பெற்றது. இதனுடைய முதல் ராஜா வந்து ஜூலியஸ் சீசர் என்பவர் தான் இந்த ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய முதல் சீசர், ஜூலியஸ் சீசர். இவர் நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யமாக வளர ஆரம்பித்தது. இந்த ரோமருடைய சட்டத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கடினமானது. இந்த சிலுவை மரணம், தலை வெட்டப்பட்டு கொல்லப்படுறது, இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் தான். பயங்கரமான கடினமான சட்டங்கள் கொண்டு வந்தார். மாத்திரமல்ல, ஜனங்களை ரொம்ப கொடுமையாக நடத்துவார்களாம். இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் இந்த ரோம சாம்ராஜ்யம் தான் இருந்தது. அதனால் முதல் நூற்றாண்டில் சபைகள் உருவான பொழுது இந்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட பொழுது அவர்களை பண்ண சித்திரவதை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்ன செய்வார்களாம், இயேசுவை வணங்குற கிறிஸ்தவர்களை ரோடுகளில், சாலை ஓரங்களில் இருக்கிற மரங்களில், கம்பங்களில் கட்டி வைத்துருவாங்களாம். கட்டி வச்சு முழுக்க மெழுகு பூசிடுவாங்க. மெழுகு பூசிட்டு ராத்திரி அந்த அவர்களை பற்ற வைத்துருவாங்க. மெழுகு என்ன பண்ணும், அப்படியே உருகி அப்படியே வேகமாக எரியும் பொழுது அந்த வெளிச்சத்தில் இந்த ராஜாக்கள் நடப்பார்களாம். அதுலேயும் நீரோ மன்னன் என்பவன் பயங்கர கொடுமையானவன். நீரோ, டொமிசியன், இவங்கெல்லாம் ரொம்ப கொடுமையான ராஜாக்கள். மாத்திரமல்ல, கொடுக்குற தண்டனை மகா பெரிய தண்டனை. இயேசு மறுதளிக்கலைன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய மைதானம் இருக்கும். அந்த மைதானத்தின் அண்டர் கிரவுண்டில் பசியில் இருக்கிற சிங்கங்கள் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த மைதானத்தினுடைய இருக்கையில் எல்லாம் அந்த ரோமர்கள், அந்த ரோம சிட்டிசன், அந்த ஆட்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த இயேசுவை மறுதளிக்காத ஆதி கிறிஸ்தவர்களை அந்த மைதானத்தில் விட்டு அந்த கதவுகளை அடைச்சிட்டு பசியோடு இருக்கிற அந்த மிருகங்களை திறந்துருவாங்க. அந்த மிருகங்கள் அவர்களை பீறி கிழிச்சி அவர்களை சாப்பிடுவதை ரசிப்பார்கள் கைகுட்டி. மாத்திரமல்ல, இரும்பு சேர், அந்த இரும்பு சேரு அடியில் நெருப்பு தகன்னு எரியும். அந்த நெருப்பில் அந்த இரும்பு பழுத்து காய்த்திருக்கும். அந்த கிறிஸ்துவை மறுதளிக்காத ஆதி விசுவாசிகளை கொண்டு போய் சேரில் தள்ளி உட்கார வைப்பார்கள். யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். அந்த பழுத்த இரும்பில் அவர் வெந்து வேதனைப்படும் பொழுது அந்த சேரில் உட்கார கட்டி வைத்துருவாங்க. கட்டி வைத்து அடியில் நெருப்பு மூட்டி விடுவார்கள். அவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்துகிற ஒரு சட்டத்திட்டங்கள் உள்ளவர்கள் இந்த ரோம அரசர்கள். அவர் மரண தண்டனை, சிலுவை மரத்தில் அடிக்கப்படுவதுதான் அவர்கள் மரண தண்டனை. ஆகதான் இயேசு கிறிஸ்துக்கும் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆக இந்த ரோமர்கள் வந்து பயங்கர ஒரு கொடுமையானவர்கள். அந்த 4வது சாம்ராஜ்யம் இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் எழும்பினது. இந்த நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா 2 கால்கள் இரும்பாக இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த ரோம சாம்ராஜ்யம் 2 சாம்ராஜ்யமே பிரிந்தது. அதாவது கிபி 337 கிபி 364 வரை தியோடைஸ் என்கிறதான ஒரு மன்னன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். தியோடைசிஸ் அந்த நாட்களில் என்ன செய்தான் அப்படின்னா, அவன் 2 பிள்ளைங்க. அவன் 2 பிள்ளைகளுக்கும் அவன் நாட்களுக்கு பின்பதாக ரோம சாம்ராஜ்யத்தை 2ஆக பிரித்து அவர்கள் கொடுத்தான். 2ஆக பிரித்து கிழக்கு ரோம், மேற்கு ரோம் என்று சொல்லி 2ஆக பிரித்து கொடுத்தான். இந்த 2ஆக பிரித்து கொடுத்தப்ப இந்த கிழக்கத்திய ரோம் வந்து கிபி 364 கிபி 1453 வரைக்கும் ஒரு வல்லரசாக அதன் கீழே இருக்கிற நாடுகளை ஆளுகை செய்தது. அதே மேற்கத்திய ரோம் வந்து கிபி 364 கிபி 476 வரைக்கும் தான் இருந்தது இந்த மேற்கத்திய ரோம். இப்போ இந்த கிழக்கத்திய ரோம் கீழே என்ன நாடுகள் இருந்துச்சு, மேற்கத்திய ரோமு கீழே என்ன நாடுகள் இருந்துச்சு என்பதை நான் பார்க்க போகிறோம். கிழக்கத்திய ரோமு கீழே கிரீஸ், எகிப்து, சிரியா, துருக்கி, பல்கேரியா இந்த நாடுகள் தான் ஆளுகை செய்துட்டு இருந்தாங்க. இந்த 5 நாடுகளும் கிழக்கத்திய ரோமு கீழே இருந்துச்சு. மேற்கத்திய ரோமு கீழே என்ன இருந்துச்சுன்னா பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஆஸ்திரியா. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஐரோப்பிய நாடுகள். இது ஏன் சொல்லுகிறேன்னா, அடுத்து வரப்போகிறது கடைசி சாம்ராஜ்யம் இரும்பு களிமண். அப்போ இரும்பு அங்கே இருக்குது. அந்த இரும்பு களிமண் இருக்கும் பொழுதுதான் 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது. அப்போ இந்த இரும்பு களிமண் யார் என்பதை பார்ப்பதற்கு இந்த இரும்பு யாரு? இந்த இரும்பு தான் ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு வந்து 10 நாடுகள் இருந்துச்சு. எந்த 10 நாடுகள்? கிரீஸ், எகிப்து, சிரியா,
துருக்கி, பல்கேரியா, பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஆஸ்திரியா. இந்த 10 நாடுகள் தான் 5 பிரித்து கிழக்கத்திய ரோம், மேற்கத்திய ரோம் என்று பிரித்து கொடுக்கப்பட்டது பிள்ளைகளுக்கு. இதோடு ரோம சாம்ராஜ்யம் முடிவடைகிறது. இப்போ அடுத்த சாம்ராஜ்யம் இரும்பும் களிமண்ணும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ரோம் சாம்ராஜ்யம் இருக்கா? இல்லை, ரோம சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. ரோம சாம்ராஜ்யத்தோடு 4வது சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. இப்போ 5வது சாம்ராஜ்யம் என்பது இரும்பும் களிமண்ணும் இணைந்த பாதம். இரும்பும் களிமண்ணும் இணைந்த பாதை இப்போ ஆளுகை செய்கிறதா என்றால் இப்போ இல்லை, முழு சாம்ராஜ்யம் எழும்பல. இது இனி வரப்போகிற சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்திலிருந்து தான் அந்த கிறிஸ்து எழும்ப போகிறான். இப்போ அதான் பார்க்க போறோம். இப்போ வாசிங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 33. அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. இப்ப 41 43 வரை வாசிங்க. பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியும் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இப்ப கடைசி இருக்கிறது இரும்பும் களிமண்ணும் இணைந்த பாதம். இரும்பு களிமண்ணையும் ஒன்னா சேர்த்து பாருங்க, சேராது. இரும்பு களிமணி என்னத்தான் ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணாலும் ஒட்டாது. இப்ப ஆண்டு தானியேல் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இரும்பு களிமண்ணும் ஒட்டாது. அதே போல ஒன்னா இருப்பாங்க இவங்க, ஆனா ஒட்டி கொள்ளாம இருப்பாங்க. இவர்கள் எல்லாருமே இரும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், களிமண் நெரிசலாக இருக்கும், அது சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ கடினமானவங்களும் சாஃப்ட்னஸாக இருக்கிறதான ராஜாக்கள் ஒன்றா சேருவாங்க, ஒன்றா இருப்பாங்க. ஆனால் ஒன்றுக்கு ஒட்டி கொள்ள மாட்டாங்க, ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒன்றாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் எழும்ப போகிறது. அதில் பாருங்க, பாதத்தில் 10 விரல்கள். இந்த 10 விரல்கள் யாரு? இப்போ வாசிங்க தானியேல் 7ஆம் அதிகாரம் 7-8. அதற்கு பின்பு ராதரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவரமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இப்ப நல்லா கவனிங்க, 4வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் பார்த்தோம். அது முடிஞ்ச உடனே 5வது சாம்ராஜ்யம் வரப்போகிறது. அது இப்ப இல்லை, இப்ப அது உருவாயிட்டு இருக்குது. இப்ப அது வரப்போகிற சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தில் 10 விரல்கள் உள்ள பாதம், அதாவது 10 ராஜாக்கள். இங்க நீ வாசித்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் 7-8 வாசித்தோம். தானியேல் சொல்லும் பொழுது ஒரு கொடி மிருகம் என்று தேவன் வழங்கப்படுகிறார். அந்த கொடிய மிருகம் 4வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் பார்த்தோம். அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்தது என்று பார்க்கிறோம். இதுதான் அடுத்து வரப்போகிறதான புதிதாக எழும்புகிற ரோம சாம்ராஜ்யம். இந்த 5வது சாம்ராஜ்யம் இனி வரப்போகிறது. இது வரப்போகிறது எப்படி வருகிறதுனா 10 கொம்புகள் இருக்கும். இந்த 10 கொம்புகள் இது வாசிக்கிறோம் பாருங்க. 10 கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் அவைகளுக்கு இடையில வேறொரு சின்ன கொம்பு எழும்பினது. இந்த கொம்பு யாருன்னா ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்கள் இருப்பார்கள். இந்த 10 ராஜாக்களுக்கு நடுவில் ஒரு சின்ன கொம்பு எழும்புமா. அந்த சின்ன கொம்பு யாரு அப்படின்னா அவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்த சின்ன கொம்பு எழும்புறதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறதா, இந்த 10 கொம்புல 3 கொம்பு பிடுங்கப்பட்டது. அப்ப 3 ராஜாக்களை தள்ளிட்டு
இந்த சின்ன கொம்பு எழும்புகிறது. இந்த சின்ன கொம்பு எழும்புறது எப்படி இருக்குதான், அந்த சின்ன கொம்புகளுக்கு கண்கள் இருந்தது, அது பெருமையானவைகளை பேசும்படி இருந்ததாம். இந்த சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. இப்ப இந்த அந்தி கிறிஸ்து எங்க இருந்து எழும்புவான்? 10 ராஜாக்கள் இணைந்திருக்கிற அந்த கூட்டணி நாட்டிலிருந்து எழும்புவான். இந்த கூட்டணி நாடு எப்படி உருவாகும்? இதை நம்ம பார்த்தோம். இரும்பும் களிமண்ணும் இணைந்தது. இரும்பு ரோம் என்று பார்த்தோம். அப்போ ரோமினுடைய ஆதிக்கம் இருக்கிற சாம்ராஜ்யம் தான் இந்த இரும்பு களிமண்ணும். இப்போ இந்த ரோமில் என்னென்ன நாடுகள் இருந்துச்சு அதை குறித்து நாம் கடந்த நாட்கள் இப்போ முன்பு பார்த்தோம். கிரீஸ், எகிப்து, சிரியா, துருக்கி, பல்கேரியா, பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஆஸ்திரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 10 நாடுகளுடைய ஆதிக்கம் இணைந்திருக்கிற களிமண்ணோடு சேர்ந்த ஒரு சாம்ராஜ்யம் வரப்போகிறது. அதன் நடுவில் இருந்து தான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். இந்த சின்ன கொம்புன்னு சொல்லப்படுகிறது அந்தி கிறிஸ்து. அப்ப இந்த 10 கூட்டணி ராஜாக்கள் யார்? அவங்க எங்கிருந்து வரப்போறாங்க? அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. இந்த சின்ன கொம்பு எழும்ப போகிறான். இனி எழும்பலாமே. இந்த 10 ராஜாக்கள் இப்பதான் ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஆயத்தமான உடனே இந்த சின்ன கொம்பு எழும்புவான். எழும்பி 3 ராஜாக்களை பிடுங்கி விட்டு அவன் எழும்பி நிற்பான். அவன் எழும்பி நிற்கும் பொழுது அவன் ஆளுகை ஆரம்பமாகும். இப்ப இந்த நாடுகள் உருவாயிட்டு இருக்குது. இந்த சின்ன கொம்பு எழும்புற நேரம் தான் அவன் ஆளுகை. அவன் எழும்பி இந்த 3 ராஜாக்களை வீழ்த்துவான். விழுத்தின பின்பு 7 வருஷம் இவன் ராஜாவாக ஆளுகை பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கல் வரப்போகிறது. இப்ப வாசிங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். நல்லா கவனிங்க. இந்த வசனம் 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. அந்த பெரிய கல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். எந்த ராஜாக்களின் நாட்களிலே? இரும்பும் களிமண்ணும் ஆளுகை செய்யும் பொழுது என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யம் எழும்ப போகிறது. 1000 வருட அரசாட்சி. இப்ப 1000 வருட அரசாட்சி எப்போ எழும்ப போகிறது? அந்த கிறிஸ்து நாட்களிலே. அப்படியானால் இந்த இரும்பும் களிமண்ணுமான சாம்ராஜ்யம் எழும்பணும். அதை எழும்பும் பொழுது அவர்கள் அந்த கிறிஸ்து வெளியே கொண்டு வருவார்கள். கொண்டு வருவதற்கு முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த இரும்பு களிமண் சாம்ராஜ்யத்திலிருந்து சின்ன கொம்பு எழும்ப போகிறது. அந்த கொம்பு 7 வருடம் ஆளுகை செய்ய போகிறது. முடிவிலே 1000 வருட அரசாட்சி செய்யும்படி கைகளால் பெயர்க்கப்படாத பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் அனுப்ப இந்த கல் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். அந்த கிறிஸ்து என்கிற சாம்ராஜ்யத்தை அழிப்பார். 1000 வருடம் அரசாட்சி பண்ண போகிறார். அப்படியானால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தான் அந்தி கிறிஸ்து ஆளுகை வரப்போகுது. இப்ப இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு உலகம் ஆயத்தம் ஆயிடுச்சா? எங்க அந்தி கிறிஸ்து எழும்புவான்? இந்த 10 விரல்கள் இருக்கிற அந்த பாதம் இரும்பு களிமண்ணும் சேர்ந்த அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து எழும்ப போகிறான். இப்ப அந்த சாம்ராஜ்யம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அந்தி கிறிஸ்துவை இன்னும் அனௌன்ஸ் தான் பண்ணல. அந்தி கிறிஸ்து அனௌன்ஸ் பண்ணுவதற்கு சாம்ராஜ்யம் இரும்பும் களிமண்ணும் சாம்ராஜ்யம் ரெடி ஆயிடுச்சு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948ஆம் வருஷத்துல இஸ்ரேல் நாடு உருவானது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கும் பொழுது நாம் தியானித்தோம். அந்த அத்திமரம் துளிர்விடும் பொழுது இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அத்திமரம் எது என்று சொன்னால் இஸ்ரேல் நாடு துளிர்விட வேண்டும். அப்ப 1948ஆம் வருஷத்துல இஸ்ரேல் நாடாகிய அத்திமரம் துளிர்விட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சபையை அழைத்து போவதற்கு வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை நாம் தியானித்தோம். 1948 இஸ்ரேல் நாடு உருவாச்சு. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம். அது உருவான பொழுது 1951ஆம் வருஷத்துல வின்சன் சர்ச்சில் என்கிறதான ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டது த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி EEC என்கிற
அந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்ட வியாபார சந்தையாக, அதாவது 1951 வின்சென்ட் சர்ச்சில் என்பவர் த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி என்று சொல்லி ஒரு வியாபார சந்தையை உருவாக்கினார். அதாவது ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைத்து நம் எல்லாருமே ஒரே வியாபார சந்தையை வைத்துக்கொண்டு வியாபார ரீதியாக நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வராதபடிக்கு நாம் ஒரே விதமான வியாபாரம் செய்வதற்கு நாடுகள் ஒன்று சேருவோம் என்று ஒரு வியாபார சந்தையை உருவாக்கினார் 1951. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஐரோப்பிய வியாபார சந்தை தான் இப்பொழுது உருவாயிருக்கிற யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் என்கிற அமைப்பு உருவாயிருக்கிறதே. இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா 27 நாடுகள் இப்போ இருக்குது. அதில் இந்த 27 நாடுகளுக்கும் ஒரே கரன்சி, யூரோ என்கிறதான ஒரே நாணயம், அவர்களுக்கு ஒரே வியாபார சந்தை, ஒரே விசா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம அந்த நாட்டு விசா வாங்கணும். விசா வாங்காமல் நம்ம இந்தியா விட்டு இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது. ஆனால் இந்த ஐரோப்பிய யூனியன் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளே இணைந்து 27 நாடுகள் இணைந்து இருக்கிறாங்க. அந்த 27 நாடுகளுக்குள்ள இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான விசா தேவை கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 27 நாடுகளும் ஒரே நாடு போல இணைந்து இருக்குதுன்னு அர்த்தம். இந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஆரம்பம் எப்போ? 1951. 1948 இயேசுவின் வருகைக்கு அத்திமரம் துளிர் விட்டது. இயேசுவின் வருகைக்கு பின்னதாக அந்தி கிறிஸ்து எழும்புவதற்கு 1951 உலகம் ஆயத்தமானது. அப்பவே அந்த வியாபார சந்தை, ஐரோப்பிய வியாபார சந்தை உருவானது. இப்போ அதில் 27 நாடுகள் இணைந்து யூரோப்பியன் யூனியன் என்று உருவாயிருக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், அதில் 27 நாடுகள் இருக்குது, இங்கே 10 கொம்பு தானே தேவை. நல்லா கவனிங்க, யூரோப்பியன் யூனியனில் 27 நாடுகள் இருக்குது. ஆனால் இந்த யூரோப்பியன் யூனியனை கண்ட்ரோல் பண்ணுகிற தலைமையிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா WEU, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்கிற அமைப்பு தான் இந்த 27 நாடுகள் இருக்கிற ஐரோப்பியன் யூனியனை ஆளுகை பண்ணுகிறது. இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியனில் பார்த்தீங்கன்னா 10 நாடுகள் தான் உள்ளது. என்ன அந்த 10 நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி, லுக்சம்பர்க், நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரிட்டன். இதுக்கு முன்னாடி சொன்ன கிழக்கத்திய ரோம், மேற்கத்திய ரோம், அந்த நாடுகளை பாருங்க. இந்த 10 நாடுகளை பாருங்க. பெரும்பாலான ரோம் நாடுகள், ரோம் சாம்ராஜ்யத்தில் இருந்த இந்த பிரிட்டன், கிரீஸ், இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், இது எல்லாமே இந்த யூரோப்பியன் யூனியனை ஆளுகை பண்ணுகிற 10 நாடுகள் இருக்கிற வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்கிற தலைமையிடத்தில் இந்த 10 நாடுகள் உண்டு. இந்த 10 நாட்டு தலைவர்கள் இணைந்து, இந்த நாடுகள் இணைந்து தான் இந்த யூரோப்பியன் யூனியன், 27 நாடுகள் இருக்கிற அந்த யூரோப்பியன் யூனியனை அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். இப்போ நல்லா கவனிங்க, இந்த நாடுகளின் தலைவர்கள் ஆளுகை பண்ணுகிற யூரோப்பியன் யூனியனில் இருந்து தான் அந்தி கிறிஸ்து எழும்ப போகிறான். ஏனென்று சொன்னால், இனி வரப்போகிற அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த அந்தி கிறிஸ்து எழும்புவது ரோம் தலைமையிடமாக கொண்டிருக்கிறதான அந்த 7 மலைகள் மேல் அமைந்திருக்கிற ரோமில் இருந்தால் எழும்பி வரணும் அந்தி கிறிஸ்து. அதுதான் வேதத்திற்கு தரிசனம். அப்போ இந்த ரோமின் ஆதிக்கம் இருக்கிறதான இந்த ஐரோப்பிய யூனியனில் இருந்து தான் அந்தி கிறிஸ்து எழும்பி வரணும். ரோம் தலைமையிடம், இப்போ ரோமன் கத்தோலிக்க சபையை பார்க்கிறோம். இந்த ரோமுடைய தலைமை சபை எங்கே இருக்குது? வாடிகன். வாடிகன் எங்கே இருக்குது? இத்தாலியில். ஸோ ரோமின் ஆதிக்கம் எங்கே இருக்குது? ஐரோப்பிய நாடுகளில். அப்போ இந்த ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்து தான் அந்தி கிறிஸ்து எழும்ப போகிறான். அந்தி கிறிஸ்து கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது ஆயத்தமாகிருச்சு. சமீபத்தில் இந்த வருஷம் 2020 ஏப்ரல் 29 யூஎன்னுடைய சீஃப் செக்ரட்டரி ஜெம் ஆண்டனியோ கர்டஸ் என்கிற யூஎன்னுடைய சீஃப் செக்ரட்டரி அந்த மீட்டிங்கில் பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, முழு உலகமும் இப்போ பல விதங்களில் தத்தளிக்குது. கொள்ளை நோய் பக்கம், பொருளாதார நெருக்கடி. ஸோ இப்போ உலகத்தை சீர்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்னா பல தலைவர்கள் இருந்தால் முடியாது. ஸோ முழு உலகத்தையும் நடத்தி கொண்டு போவதற்கு ஒரே ஒரு தலைமை நமக்கு தேவை, ஒரே ஒரு தலைவன் தேவை.
அந்த ஒரு தலைவனை நாம் யார் என்று தெரிந்தெடுக்கணும். தெரிந்தெடுத்து அந்த தலைவன் கையில் மொத்த உலகத்தையும் நாம் ஒப்பு கொடுக்கணும். அந்த தலைவன் தான் உலகத்தை ஆளுகை செய்யணும். மாத்திரமல்ல, அந்த தலைவன் இந்த யூரோப்பியன் யூனியனிலிருந்து தான் எழும்பணும் என்று இந்த வருஷம் ஏப்ரல் 29 யூஎனுடைய சீஃப் செக்ரட்டரி ஜெம் ஆண்டனி கிளட்டஸ் என்கிற மனிதன் பேசியிருக்கிறார். அதற்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ஆமாம், ஒரே தலைவன் தான் வரணும், அந்த ஒரே தலைவனுக்கு முழு உலக பொறுப்பையும் கொடுக்கணும், அந்த தலைவன் இந்த ஐரோப்பிய யூனியனிலிருந்து எழும்பணும் என்று வேதத்தின் தீர்க்க தரிசனத்தின்படி அந்தி கிறிஸ்துவை முன்பு கொண்டு வருவதற்கு உலகம் ஆயத்தமாகிவிட்டது. இந்த அந்தி கிறிஸ்து எப்படி வருவான் அதை குறித்து வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24-25 வாசிங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்கள். எவன் கையில்? யார் அந்த மனுஷன்? வாசிக்க உன்னதமான விரோதமான வார்த்தைகளை பேசுவான். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். உன்னதமானவர் யாரு? தேவனுக்கு விரோதமாக பேசுவான். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் யாரு? யூதர்கள். அவர்களை துன்பப்படுத்துவான், ஒடுக்குவான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். காலங்கள் பிரமாணங்கள் சொல்லும் பொழுது அந்த யூதருடைய பண்டிகை காலங்கள், அவங்க பலி செலுத்துற பிரமாணம், இதெல்லாம் மாற்றி தனக்கு பலி செலுத்த சொல்லுவான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும். ஒரு காலம் என்றால் 1 வருஷம், காலங்கள் என்றால் 2 வருஷம். ஒரு காலங்கள் 3 வருஷம், அரை காலம் அரை வருஷம். 3.5 வருஷம் அவர்கள் கையிலே அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அந்த அந்தி கிறிஸ்து கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து எங்கேருந்து எழும்புகிறானா? அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள். அந்த 10 ராஜாக்கள் வந்து சின்ன கொம்பாக இந்த அந்தி கிறிஸ்து எழும்புவான். எழும்பி 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு இவன் எழும்பி வந்து அவன் ஆளுகை செய்வான். அப்போ இந்த 10 ராஜாக்கள் இருக்கிற கூட்டணியிலிருந்து தான் அந்தி கிறிஸ்து எழும்புவான். அதான் வேத தீர்க்க தரிசனம். அப்போ இந்த 10 ராஜாக்கள் உள்ளதான கூட்டணிக்கு உலகம் இப்போ ஆயத்தமாயிடுச்சு. அப்போ அந்தி கிறிஸ்து இப்போ எழும்ப போகிறான். இவன் எழும்பும் பொழுது எப்படி வருவானாம்? அதையும் வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து விச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. 10 ராஜாக்கள் எழும்பானோன்னு இன்னைக்கு அநேகர் வந்து கெஸ்ஸிங் பண்றாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒபாமா அவனோட கார் வந்து பீஸ்ட் அப்படின்ன உடனே இவன் தான் வரப்போகிற மிருகம் என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. போப் குறித்து சொன்னார்கள், இவர் தான் வந்து வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துன்னு சொன்னார்கள். இப்படி அநேகரை இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுது பாருங்க, 10 ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 10 ராஜாக்கள் இருந்து ஒருத்தர் அந்தி கிறிஸ்து வரலையா? திடீரென்று ஒருத்தர் எழும்புவானா, அவனுக்கு ராஜ்யமேன்மை தராமல் இருப்பாங்களாம். அப்படியே என்ன அர்த்தம்? இவன் அந்த நாட்டு தலைவராவதுக்கு அருகதை இல்லாதவனாக ஒரு அற்பமான பதவியில் இருக்கிறவனா இருப்பானா. ஆனால் இவன் சாதுரியமான ஞானத்தினாலே சமாதானமாக பேசி இச்சகமாக ராஜ்யத்தை கட்டிக்கொள்வானாம். அப்போ இவன் ஒரு நாட்டு தலைவனாக இல்லை, ஒரு சாதாரண பதவியில் இருக்கிறவன். ஆனால் இவன் சாதுரியமாக ஞானமாக பேசி எல்லாரையும் வஞ்சித்து இவன் எழும்புவான், இவன் கையில் ஆளுகை கொடுத்துருவாங்க. அது நடக்குமா? சாத்தியமா? இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இந்த தானியேலில் சொல்லும் பொழுது இதே போல சரித்திரத்தில் நடந்தது. எப்போ அப்படின்னா, கிரேக்க சாம்ராஜ்யம் மகா அலெக்சாண்டர் நாட்கள் முடிந்து அந்த 4 தளபதி கையில், தாலமி, செலுக்கஸ், லைசுமாக்கஸ், கசாண்டர், 4 பேர் கையில் அந்த ராஜ்யம் பிரித்து கொடுக்கும் பொழுது அதில் செலுக்கஸ் என்கிறதான அந்த தளபதி கீழே இருந்த பாபிலோன், அவனுடைய ஆளுகையில் இருந்ததான அந்த நாடுகளில் அந்த ராஜாக்களுடைய சந்ததியில் செலுக்கஸ் அவனுக்கு அடுத்து அவனுடைய சந்ததி ராஜாக்களாய் வந்தார்கள். அதில் 7வது ராஜா வந்தான். அந்த 7வது ராஜாவுக்கு ஒரு ரிலேஷன் ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் வந்து ஆன்டியோகஸ் IV.
அவன் இந்த லைசுமாக்கஸுடைய ராஜவம்சத்தில் பிறந்தவன் கிடையாது. 7வதா இருந்த ராஜாவுக்கு ஒரு ரிலேஷன், ஒரு உறவினன், அவ்வளோதான். இப்போ அந்த 7வது ராஜாவுடைய மகன் அடுத்து 8வது ராஜாவாக வரணும். இந்த 8வது ராஜாவாக வர வேண்டிய அந்த ராஜாவை வஞ்சகமாய் தந்திரமாய் இந்த ஆன்டியோகஸ் 4 என்பவன் தள்ளிட்டு 8வது ராஜாவாக எழும்பினான். எழும்பின அவன் தேசங்களை தன் ஆளுகையில் கொண்டு வந்தான். கொண்டு வரும் பொழுது யூதர்களை பயங்கர கொடுமைப்படுத்தினான். எருசலேம் விரோதமாக யுத்தம் பண்ணி அந்த எருசலேமை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். கொண்டு வந்தவன் அந்த எருசலேம் ஆலயத்தில் என்ன செய்தான்னா, பன்றியை வெட்டி அதன் ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் தெளித்து ஆலயம் முழுவதும் பன்றியின் ரத்தம். பன்றி என்பது யூதர்களுக்கு அருவருப்பான அசுத்தமான மிருகம். அதை தொடவும் மாட்டாங்க, அதை புசிக்கவும் மாட்டாங்க, அதை எங்கேயும் சேர்க்கவும் மாட்டாங்க. ஆகவே என்ன செய்தானா, பலிபீடத்தின் ஆலயம் முழுவதும் பன்றின் ரத்தத்தை தெளித்து மாத்திரமல்ல, மகா பரிசுத்தமே உட்கார்ந்துக்கிட்டு எல்லா யூதரும் என்னத்தான் வணங்கணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினான். இதை தான் அந்திகிறிஸ்து செய்ய போகிறான். இந்த அந்திகிறிஸ்துக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்தவன் தான் இந்த ஆன்டியோகஸ். இவன் பேர் ஆன்டியோகஸ் 4. ஆனால் இவன் தன் பேரை எப்படி மாற்றிக்கிட்டான் அப்படின்னா, ஆன்டியோகஸ் 4th எபிபனேஸ் என்று மாற்றிக்கொண்டான். இந்த எபிபனேஸ் என்பது அவனுக்கு வச்சுக்கிட்ட பேர். எபிபனேஸ் என்று சொன்னால் விசிபிள் காட், காணக்கூடிய தெய்வம் என்று அர்த்தம். இப்போ என்ன சொன்னான்னா, தெய்வம் யார் இல்லை, நான் தான் தெய்வம், என்ன வணங்குங்க என்று சொல்லி யூதர்களை கட்டாயப்படுத்தினான். இதுதான் அந்திகிறிஸ்து செய்ய போகிறான். எப்படி இவன் 7வது ராஜாக்கு அப்புறம் 8வது ராஜா எழும்பினானோ, அதே போல் அந்திகிறிஸ்து 10 ராஜாக்களில் 3 பேரை தள்ளிவிட்டு 8வதாக இவன் எழும்ப போகிறான். அவன் தான் சின்ன கொம்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ 8வதாக அந்திகிறிஸ்து எழும்ப போகிறான். அவன் எழும்புவதற்கான ஆயத்தங்கள் எப்பொழுது நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆக அந்திகிறிஸ்து உலக சாம்ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உலக அரசியல் வெளிப்பட போகிறான். அதைத்தான் இவ்வளவு நாம் பார்த்தோம். நாம தானியேலுடைய சொப்பனத்திலிருந்து ராஜ்யங்கள் அதே போல் நிறைவேறி கடைசியில் ரோம் என்கிறதான பழைய பாபிலோன், அந்த சாம்ராஜ்யம் தாக்கம் உள்ளதான 10 ராஜாக்கள் இணைந்திருக்கிற கூட்டணி ராஜ்யம் எழும்ப போகிறது. இப்போ யூரோப்பியன் யூனியன் ஆரம்பித்து விட்டது. இந்த யூரோப்பியன் யூனியனிலிருந்து தான் அந்திகிறிஸ்து எழும்ப போகிறான். ஒரே நாணயம், ஒரே விசா, ஒரே வியாபார சந்தை, இதுதான் அந்திகிறிஸ்து நாட்டில் வரப்போகுது. முழு உலகம் கையில் வரப்போகுது. அதுக்கு இது ஆரம்பம். இங்கிருந்து அந்திகிறிஸ்து எழும்பி முழு உலகத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போகிறான். எனக்கு அருமையானவர்களே, மிருகம் எழும்பி வருவதற்கு உலகம் ஆயத்தமாயிடுச்சு. இரும்பும் களிமண்ணும் இணைந்த கூட்டாட்சி முறை ஆரம்பமாயிடுச்சு. யூரோப்பியன் யூனியன் 10 ராஜாக்கள் ஆரம்பமாயிடுச்சு. வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். இதிலிருந்து அந்திகிறிஸ்து எழும்ப போகிறான். நாட்கள் வெகு சமீபம். இப்ப அந்த ஒரு மனிதன் என்கிற தலைவனை கொண்டு வருவதற்கு யூரோப்பியன் யூனியன் ஆயத்தமாயிடுச்சு. பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு தலைவனை அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி தங்களுடைய எல்லா காரியம் கையில் கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்பதாக இயேசு சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. அப்ப சபை எடுத்துக்கொள்வதற்கு இனி காலங்கள் செல்ல போவதில்லை. இன்னும் பல 100 வருஷம், பல 1000 வருஷம் என்றெல்லாம் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்திகிறிஸ்துவை அனௌன்ஸ் பண்ணுவதற்கு உலகம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கையில் உலகம் போகுமா அப்படின்னா பயங்கர டவுட்டு. ஏன்னா பல நாடுகள் இருக்குது, நாடுகளே சண்டை. ஆனால் இப்போ தேச தலைவர்கள் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, நமக்கு தேவை ஒரு தலைவன். இந்த எண்ணம் அந்திகிறிஸ்துவின் ஆளுகைக்கு போடுகிற விதை. அந்திகிறிஸ்துவின் ஆளுகை ஆரம்பமாக போகிறது. அதற்கு முன்பு உங்களை என்னை அழைத்து போக இயேசு வரப்போகிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? திரும்பவும் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் இந்த பைபிள் நடத்தும்போது சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் உங்கள் காரியத்தை உங்கள் ஸ்தானத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது வெளியேற பெற்ற பாக்கியம். எத்தனையோ பேர் கிடைக்காத ரட்சிப்பு, எத்தனையோ பேருக்கு இந்த வசனங்களை கேட்கிற பாக்கியம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு அநேகருக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. இன்னைக்கு அநேகருக்கு இயேசு எப்படிப்பட்ட தெய்வம்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்கிற மேன்மை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்கிற அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வெளியேற பெற்ற வார்த்தை நிறைந்த புத்தகத்தை, இந்த வேத புத்தகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வருகை குறித்த சத்தியங்களை அறிகிற பாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறோமா? இவ்வளவு தெரிந்தும் நாம் வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் துணிகரமான பாவத்தில் இருப்போமானால் நம்மை தப்புவிக்க ஒருவராலும் முடியாது. தயவுசெய்து சொல்லுகிறேன், இயேசுவின் வருகை சமீபம்.
இனி வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி நீங்கள் எவ்வளோ இதுவரைக்கும் எவ்வளோ துணிகரமாக, துன்மார்க்கமாக, மாய்மாலமாக, எவ்வளோ அருவருப்பான பாவங்கள் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இனியும் கர்த்தர் உங்கள் மேலே இறக்கம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து என்னை வருகைக்கு ஆயத்தமாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்புங்க. இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு நிமிட கண்களை மூடி, இந்த நாளில் அந்தி கிறிஸ்து எங்கிருந்து எழும்பி வரப்போகிறான், அவன் எழும்பி வருவதற்கு உலக அரசியல் ஆயத்தமாகிவிட்டதா என்பதை குறித்து இன்றைக்கி நாம் தியானித்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உலகம் ஆயத்தமாகிவிட்டது. ஐரோப்பிய யூனியன் என்கிற அமைப்பு வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை வெளியே கொண்டு வருகிற இரும்பும் களிமண்ணும் இணைந்திருக்கிற சாம்ராஜ்யம் அது ஆயத்தமாகிருச்சு. அதுக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்வது இயேசு வரப்போகிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் நிதானித்து நம்ம எல்லாம் நம்ம தியானித்த ஒரு நிமிடம், ஆண்டவரே கர்த்தாவே, நான் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் நான் பூமியில் இருக்க வேண்டியவன் அல்ல, நான் அந்த பூமியில் இருக்க வேண்டியவன் அல்ல, நான் வருகைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போமா? முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என் அருமையான சகோதரா, என் அருமையான சகோதரி, என் அருள்நாதரே சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, வருகைகளை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் எப்படி ஆகிலும் வருகை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, ஆண்டவரே வருகை ஆயத்தமாவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்று மாறலையே. கர்த்தர் சொன்னதான வாக்குத்தத்தங்கள் ஒன்று மாறலையே. கர்த்தர் கொடுத்தான தரிசனங்கள் ஒன்று மாறலையே. அப்படி தரிசனத்தின்படி சகலம் நிறைவேறி இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வருகைக்கு ஒப்பு கொடுப்போமா? வருகைக்கு ஆயத்தமாக அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக தேவரீர் உதவி செய்யுங்கப்பா. நான் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் வரப்போகிற அந்தி கிறிஸ்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எங்களை ஆயத்தமாகிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கல்ல, வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகணும்ப்பா. ஆண்டவரே, நீ மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது, அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நாங்கள் மறுரூபமாக எடுத்துக்கொள்ளப்படணும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.